ஹாய்டா, எனக்கு பார்க்க போகிறது விமன் கூடிய மாஃபியாஸ் மாதிரி 2 நாட்டுக்கிட்ட ஒரு ஃபைனல் பார்ட்டா. ஓகேவா? நம்ம லாஸ்ட் பார்ட்டை வந்து எப்படி பண்ணி போனாங்க. இந்த பக்கம் நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. கண்டிப்பாக அவங்க வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணேன் ஜிம்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ காய் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹோப்பி வந்து பார்க்குறாங்க, என்னாச்சு எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைடா டே ரொம்ப பாசிட்டிவ் ஆகிட்டான்னு சொல்லிட்டாங்க. பாசிட்டிவா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹோப்பி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஜிம்மினும் ஜங்கும் ஒன்றா இருப்பாங்க போல சொல்லிட்டாங்க. எந்த ஆமாம் அவன் டென்ஷன் ஆகிட்ட வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. வாங்க நம்ம பின்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஆஃபீஸ் டைம் ஓவரில் சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கேட்குறாங்க. டைம் இப்போன்னு சொல்கிற 6:40 இருக்கும் ஈவினிங் தான். இப்போ எல்லாருமே வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வச்சுட்டு எவ்வளோ ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறாங்க காரு. அவன் என்ன பண்ணியிருப்பான் சொல்லி அதையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. என் ஜிம்முக்கு அவன் மேலே கோவம் தானே இருக்குது இப்போது சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக இங்கே அவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. ஜிம்மின் எங்கன்னு சொல்லிட்டு மேரிட்டு கேட்குறாங்க. சார் இந்த ஜிம்மின் சார் வரலையா சொல்கிறாங்க. ஜிம்மி வரலையா சொல்கிறாங்க. வரல சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. இல்லை 2 பேரும் வரலையா அப்படி சொல்லிட்டு மொய்டாண்டி சொல்கிறாங்க. இது கேட்குறதுக்கு இன்னும் கோவம் வருது. அப்போ வேற எங்கே போயிருக்காங்க. அப்போ வீட்டில் இல்லையான்ற மாதிரி அவருக்கு இன்னும் கோவம். அது சோஃபாவில் உட்காந்து கோவம். இப்போ நம்ம இவங்க எல்லாரும் பின்னாடி வந்துட்டாங்க. என்ன ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ மட்டும் ஏதாச்சும் என்ன சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உங்கள் தம்பி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டாங்க. என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன உங்கள் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. ஏதோ என்கிட்ட கோவப்படுறதா சொல்கிறாங்க. அவன் எங்கே கூட்டு போனேன் ஜிம்லாம் சொல்லிட்டாங்க. டே பாடா ஜிம்முக்கு கோவமாக இருப்பான் இல்லையா, அதனால வந்துட்டு கொஞ்சம் சமாதானப்பட்டு கூட்டிகிட்டு போயிருப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் சமாதானம் பண்ணுறாங்க. டே வந்து கேட்கவே இல்லை. அவன் எப்படி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. டே இங்கே பார்த்து உனக்கு மட்டுமே சொந்தம் நினைக்கிறா சரியா. அவன் ஆல்ரெடி நான் 4 மந்த் கஷ்டப்பட்டு அவன் ஹார்ட் பண்ணி லவ் பண்ணியிருக்கான் சரியா சொல்லிட்டு அவன் நிறைய ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி அவன் மனசில் இடம் பிடிச்சிருக்கான் சரியா சொல்லிட்டு ஜஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணாலும் சொல்கிறாங்க. அங்கே பாரு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண சரியா சொல்லிட்டு நீ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கில் பண்ணணும் சரியா. மேரேஜ் பண்ண மட்டும் போதுமா சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறவங்க மாதிரி பார்த்துருக்காங்க. இப்போ அவன் எங்கே கூட்டிட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டா. டே எங்கே வெளில கூட்டிட்டு போய் விட்டுறான் அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவன் பண்ணுறத பார்த்தா டே கொஞ்சம் ஜிம்முக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டான் அப்படியே சொல்லிட்டு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவங்க இந்த பக்கம் டே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. சரி அவங்க வந்துருவாங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு தானே வந்து அவங்க சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பார்க்குறது சரி ஓகே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. டேமிட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. அமைச்சிட்டு பார்க்குற டே போடா போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க. ஏன்டா இவன் இவ்வளோ பாசிட்டிவ் ஆகிறனே, இவன் எப்போ என் தம்பிக்கும் ஜிம்முக்கு மேரேஜ் பண்ணி வைப்பான் சொல்கிறாங்க. தெரியல கொஞ்சம் கஷ்டம் தான் போட சொல்லணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அது வரைக்கும் நான் ஜங்க் வந்து வெயிட் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. எனக்கு அது வரைக்கும் ஜங்க் வெயிட் பண்ண மாட்டான். அவன் எதுவும் பிளான் பண்ணிடுவான் சொல்கிறாங்க. என்னன்னு கிட்டே அவங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு நம்ம ஜவாப் சொல்கிறாங்க. 2 பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன சொல்ல மட்டும் தானே ஜங்கா பாவம் பார்த்தீங்களா 4 மந்த் ஆர்டர் பண்ணியிருக்கான் அப்போ சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் என் ஹோப்பி நான் உனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணியிருப்பேன் லவ் பண்ணுறப்போ உனக்கு என்ன பண்ணியிருப்பான் அது மாதிரி ஜங்கு பண்ணியிருப்பான் பார்த்தியா எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டு நான் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்கிறான் பார்த்தியா சொல்கிறாங்க. அதே உண்மைதான்டா எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாமல் ஈஸியாக ஜிம் நம்ம கிடச்சிட்டாங்க சொல்லிட்டு அது கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்மகிட்டே தான் அவரும் போயிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு ரொம்ப கோவம் வருது. ஒரு மாதிரி இருக்குது. எப்போ எங்கடா போயிருப்பான் எங்கே கூட்டிகிட்டு போயிருப்பான் இப்போ வீட்டுக்கு வருவான் சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அப்படி டைம் 8 o'clock ஆகுது. இப்போ ஒரு மேட் தான் ஜின் சார் ஃபுட்டு ரெடி சொல்கிறாங்க. ஃபுட்டு ரெடியாக ரொம்ப பசிக்க சொல்லிட்டு வந்து உட்காடுறாங்க. மட்டும் அங்கேயே உட்காந்துருக்காரு சோஃபாலேயே பாடம் சாப்பிட்றா சொல்கிறாங்க. எனக்கு பசிக்கல சொல்கிறாங்க. ஓ அப்படியே சரியாக உட்கார அப்படி சொல்லிட்டு இவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சுகர் பார்க்குறாங்க. இனிமேல் இந்த வீட்டில் ஒரு லவ் வார் தான் போகும்போது சொல்கிறாங்க. ஆமாம் ஃபஸ்ட்டு வார் லவ் வார் ஜலஸ் வார்லாம் போயிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் சரிச்சிட்டு இருக்காரு. ஆமாம் அப்படி தான் போக போகுது சொல்கிறாங்க. இந்த பக்கம் இவங்களாம் சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஃபோன் பண்ணுறாங்க. ஜங்கு ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்குது பண்ணுறாங்க. ஜங்கு இன்னும் கோவம் வருது. சரி ஜிம்மில் ஃபோன் பண்ணுறாங்க. அதுவும் சுவிச் ஆஃபில் இருக்குது. அவ்வளோ கோவம். இப்போ எல்லாம் சாப்பிட முடிச்சிட்டாங்க. இப்போ சாப்பிட்றா சொல்லிட்டேன். எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. டைம் 9 o'clock ஆகுது 10 o'clock ஆகுது. இப்போ நம்பிச்சுலாம் லேப்டாப் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு சோஃபாவில் உட்காந்து ஒர்க் முடிச்சிட்டாரு. ஒர்க்லாம் முடிச்சுட்டு போய் தூங்கலாமா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குற ஹோப்பி போகலாமா சொல்கிறாங்க. இருக்கா இவன் டே மட்டும் உட்காந்துருக்கானு சொல்கிறாங்க. அவன் உட்காந்துருப்பான். அவனுக்கு சிவராத்திரி சொல்கிறேன். எனக்கு ஆமாம் அவன் ஜங்கும் ஜிம்னு வர வரைக்கும் அவன் இப்படி தான் இருப்பான் சரியா. அவன் அப்படியே உட்காந்துட்டு நம்ம போகலாம். அவன் கண்ணு முடிச்சுட்டு உட்காந்துருக்கானா அவன் ஒய்ஃப்காகவும் ஃப்ரெண்டுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம வெயிட் பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. இப்போ என்னன்னு ஆமாம் சொல்கிறாங்க. இவங்க கூட உட்காந்து நம்ம சிவராத்திரி தான் உட்காந்துருக்கணும் வா போகலாம் சொல்லிட்டு இவங்க கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டே அப்படி முறைச்சு பார்க்குறேன் என்னடா சொல்லிட்டு அவங்க எங்கே தான் போயிருக்காங்க சொல்கிறாங்க. எங்களுக்கு எப்படா தெரியும் நாங்களும் கூட தான் இருந்தோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு அவ்வளோ கோவம் எல்லாம் ஜங்க சொல்லணும்னு சொல்கிறாங்க. டே அவன் மேலே கோவப்படா சரியா நீ போ இப்போ தூங்க வந்துருவாங்க மார்னிங் எப்படி வந்துருவான் சொல்கிறாங்க. மார்னிங் சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ டைம் இங்கே பாரு இப்போ டைம் 10 o'clock ஆகிடுச்சு. இப்போ இது வரைக்கும் வரல இதுக்கப்புறம் வர போகிறாங்களா என்ன மார்னிங் தான் வருவாங்க அப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு கோவம் அவர் சரி சார் ரூமில் போய் உட்காந்துருக்காரு. தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்னா இந்த 1 week ஜிம் அவர் கூட தூங்கியிருப்பாரு. அதை நினச்சி பார்க்குறாங்க. இப்போ எங்கே தான் இருப்பேன் ஜிம்ன்ற மாதிரி அவர் கோவமாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ போய் படுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு டைம் 6 o'clock இருக்கும்டா. அப்போ டேவோட ரூம்ல லாக் ஆகுது. டேபிளுக்கு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம்மி தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆசையோடு இந்த ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு மெய்ட் இருக்காங்க. தேங்க்ஸ் சார் சொல்கிறாங்க. என்ன டே கேட்குறாங்க. இப்போ மெய்ட் சார் இருந்தாங்க அந்த ட்ரெஸ் போட்டுருவாங்க சொல்கிறாங்க. என்னது கேட்குறாங்க. இது லீஸாக இருக்கார்ல அது பாடி கார்டில் இருக்காரு. அவர் வந்து கொடுத்தாரு உங்களை போட்டுட்டு ரெடியாக சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க தெரியல சார் அப்படி சொல்கிறாங்க. டேக்கு ஒன்றும் புரியல என்னது இது சொல்லிட்டு இப்போ நிறைய மெய்ட் போயிட்டுருக்காங்க. தனித்தனி பாக்ஸ் எடுத்துட்டு எல்லாம் எங்கே போகிறாங்க சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ட்ரெஸ் வந்து இருக்குது சொல்கிறாங்க. எல்லாரும் ட்ரெஸ் வந்து இருக்குது ஆமாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறீங்க என்ன நடக்குது சொல்லிட்டு சரி ஓகே சொல்லிட்டு
அவர் போய் குளிச்சு ட்ரெஸ் போட்டு வராரு. இப்போ எல்லாருமே வந்துட்டு குளிச்சு ட்ரெஸ் போட்டு வராங்க. எங்கடா எதுக்குள்ள அந்த ட்ரெஸ் கொடுத்து கூட்டிட்டு வர சொன்னீங்க லீவ் எப்படி சொல்லிட்டு நம்பிச்சு சொல்கிறேன் கூப்பிட்றாங்க. நான் லீவ் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. எதுக்காக அந்த ட்ரெஸ்லாம் சொல்கிறாங்க. அது ஒன்றும் சார் அது ஒன்றும் இல்லை சார், ஜங்க் சார் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. எனக்கு ஆமாம், ஜங்க் சார் தான் ட்ரெஸ் கொடுத்து உங்களெல்லாம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வர சொன்னாங்க சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க தெரியல சார், நீங்கள் வரீங்களா கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. அவன் சொல்கிறான் ஏதாவது விஷயம் இருக்கும் வாங்க போகலாம்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க என்னவா இருக்கும்னு சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு பார்க்குறாங்க. ஒரு வேளை ஜிம்முக்கு எதுவும் சர்ப்ரைஸ் பண்ணுறோம், ஜிம்முக்கு பாடி எதுவும் இருக்குமோ சொல்கிறாங்க. அதுக்காக சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு நம்மள வர சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மு கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்கணும் இருக்கும் அப்படி தான் இருக்கும். எனக்கு நம்ம ஜங்க் வந்து ஜிம்மில் சமாதானம் பண்ண நினச்சிருப்பான், அவனுக்கு பர்த்டே போல அதான் அப்படி எல்லாத்தையும் நம்ம சர்ப்ரைஸ் பண்ண நினைக்கிறான் சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. பார்த்தியா ஜங்காவுக்கு என்ன வந்துட்டு எப்படிலாம் வந்து யோசிக்கிறான் பார்த்தியா சொல்கிறேன். ஆமாம், இந்த டேவோட மேரேஜ் நடந்துச்சு அப்போ கூட இப்போ காஸ்ட்லியாக ட்ரெஸ் எடுத்து கொடுக்கவே இல்லைங்க பாரு, நம்மளுக்கு எவ்வளோ அழகான ட்ரெஸ் சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. டே முறைச்சி பார்க்குறேன் ரொம்ப முக்கியமாக அவனுக்கு சொல்கிறேன். இந்த ட்ரெஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவனுக்கு சொல்கிறாங்க. அப்படின்னா இவ்வளோ டே ஒன்றா இருக்கும் உன்னோட மேரேஜ்க்கான ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் நீ எப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம கஜாவை பார்க்குறேன். ஆமாம் இல்லை நீ ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல டே சொல்கிறாங்க. ஏங்க நம்ம மிஷினில் பிஸியாக இருந்தவங்க யாங்க சொல்கிறாங்க. என்ன பிஸியோ ஜங்குக்கு எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான் சொல்கிறாங்க. அப்போ இவனோட ஜிம்மோட பாடிக்கு இப்படி ட்ரெஸ் இருக்காங்க, ஜிம்மோட மேரேஜுக்கு எப்படி எடுத்துருப்பான் ட்ரெஸ் சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. காமா ஜங்கு கண்டிப்பாக என்ன எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணுவான் சொல்கிறாங்க. கரெக்டாக தான் சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ டேக்கு நான் அவளுக்கு கூப்பிடுது. அவன் எங்கே இருக்கான் சொல்லிட்டு பார்த்தேன் லீ கிட்ட நம்ம டே கேட்குறாங்க. சார் அதெல்லாம் தெரியுது அவர் லொக்கேஷன் சொல்லியிருக்காரு கூட்டி வர சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு லொக்கேஷனுக்கு வர சொல்லியிருக்காரு நீங்கள் வாங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் உட்காராங்க காரில் சரி வாங்க சொல்லிட்டு டே மட்டும் பேச அப்படியே ஃபஸ்ட்டில் பொங்கிட்டு என்ன பண்ணியிருப்பான். ஜிம்முக்கு பாடி நமக்கு தெரியாமல் போயிடுச்சு, ஜிம்முக்கு நம்ம எதுவும் சர்ப்ரைஸ்னு அரேஞ்ச் பண்ண முடியாது சொல்லிட்டு அவருக்கு கஷ்டமாகவே இருக்குது. இந்த பக்கம் இவனுக்கு டே ஒரு பேசும்போது சிரிச்சிட்டே இருக்காங்க. இப்போ முட்டே பார்க்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை இது வரைக்கும் ஒன்று கோவமாக பார்த்துருக்கேன், அப்புறம் வந்துட்டு வேறு மாதிரி கூட பார்த்துருக்கோன்னு வச்சுக்கேன், ஆனால் இன்றைக்கி தான் முதல்ல இப்படி பார்க்குறேன் சரியா அது பொங்கிட்டு இருக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறோம் உன்னை பேசுறது ஒரு எரிமலையே தெரியுதுடா சொல்லிட்டு இருக்காங்க. டேக் அப்படி இருக்கும் காய் ஜோபியாங்க சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க பார்த்து வச்சுக்கோங்க ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஹோபி தான் கொஞ்சம் கம்மிடா சொல்கிறாங்க. இப்போ காய் சச்சிட்டு வந்துருக்காரு ஃபைனில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு ஒரு பிளேஸ்க்கு வராங்க. இறங்குங்க சார் சொல்லிட்டு வெளியே சொல்கிறாரு. இப்போ எல்லாருமே இறங்குறாங்க. பார்த்து அங்கே அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் ஆகிருக்கு. இப்போ நம்ம டே பார்க்குறீங்க என்ன மாதிரி பிளேஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிளேஸ் இருந்து இருக்கான்னு பார்த்துருக்கேன். எனக்கு இது வந்து பிள்ளைங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியட் உள்ளே போன மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் எல்லா வகையான ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஒரு கார்டன் செட்டிங் மாதிரி இருக்குது ஃபுல் என்ட்ரன்ஸில். இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறீங்க ஏன்டா நம்பி நான் சொல்லி என்ன சொல்கிறாங்க நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியடுக்கு வந்துட்டோமோ சொல்கிறாங்க. ஏன்டா சொல்லுங்க பாரு முன்னாடி ரிவர் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தாக்கா ஃப்ளவர்ஸாக இருக்குது, ஒரு கார்டன் இருக்குது, என்னடா ஆசை பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி பிளேஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது சொல்கிறாங்க. ஆமாம் கொரியாக்குள்ள இப்படி பிளேஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது சொல்கிறாங்க. சார் உள்ளே போங்க சொல்கிறாங்க. பார்க்குறாங்க பார்த்தா என்ட்ரன்ஸில் டெக்கரேஷனாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக ஒரு கார்டன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ அவ்வளோ அழகாக இருக்கிறதே ஒரு மாதிரி டெக்கரேஷன் ஆகிருக்கு. உள்ளே வாங்க சார் கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தாக்கா அங்கே ஒரு ஃப்ளக்ஸ் போர்ட் இருக்குது. என்னடா ஃப்ளக்ஸ் போர்டு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஜான் ஜங் ஸ்போர்ட்ஸ் பார்சிபின்னு போட்டிருக்கு. இப்போது நம்ம காய் பார்க்குறாங்க ஜான் ஜங் ஸ்போர்ட்ஸு பார்சிபினா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க அவ்வளோதான். டேக்கு பயங்கர ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. ஜின்ஹாங் சொல்கிறாங்க. ஜின் பார்க்குறேன் என்னடா சொல்லிட்டு என்ன இதெல்லாம் சொல்கிறாங்க. டே கத்தாதடா வாடவில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே பார்த்தாக்கா நம்ம டேயோட அம்மா தான் வாங்க சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அம்மா டே பார்த்துருக்காங்க. டே நீ லேட்டாக வருது உள்ளவா சொல்கிறாங்க. அம்மா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அதுவா நம்ம ஜிம்முக்கு ஜங்குக்கு மேரேஜ் தான் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஆமாண்டா ஜிம்முக்கு ஜங்குக்கு மேரேஜ் இல்லை அதான் நாங்கள் வந்திருக்கோம் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கே புரியல என்ன ஆண்டி சொல்கிறீங்க. எனக்கு ஜின்னு நம்பிட்டு பார்த்துருக்காங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஆண்டி நீங்கள் தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா சொல்கிறாங்க. ஏன் காய் அப்படி கேட்குறாங்க. ஜிம்மு அவங்க சனையில சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு என்ன அப்படி கேட்குறாங்க. என்ன சொல்லிட்டு அவருக்கு தலை சொரிஞ்சிட்டு இருக்காரு. இப்போ கஜாவை பார்க்குறேன் என்ன நடக்குது சொல்லிட்டு உள்ள போங்க ஃபஸ்ட்டு கூட போய் பேசிக்கலாம் சரியா சொல்கிறாங்க. நீ லேட்டாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு பாஸ் வந்துட்டு நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு நாள் இருக்காங்க. ஜின்னு பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஜின்னு நீ உன் தம்பி கல்யாணத்துக்கு நீ லேட்டாக வருவியா கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. உன் தம்பி மறைச்சி நீ லேட்டாக வருவியடா கேட்குறாங்க. அம்மா நீங்கள் எப்படி இங்கே சொல்கிறாங்க நீங்கள் ஃபாரின் தானே நீங்கள் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க நீங்கள் எப்போ வந்தீங்க சொல்கிறாங்க. ஜங்குக்கு மார்னிங் ஃபோன் பண்ணடா சொல்கிறேன். மார்னிங் ஃபோன் பண்ணிட்டா ஓகேவா நேற்று நைட்டு நான் வந்துட்டுங்க சொல்கிறாங்க. என்னென்னு காமா சொல்கிறாங்க. போட போய்ட்டு ஒர்க்கு பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப அழகாக எப்படி ரொம்ப அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமே வந்திருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த பிளேஸ். வெளில பார்த்தா ஒரு மாதிரி கார்டனிங் ஒரு மாதிரி செட்டிங் அழகாக இருக்குது. உள்ளே பார்த்தாக்கா பில்டிங் தான் அது. ஆனால் பில்டிங் இருக்கிறது தெரியாத அளவுக்கு அந்த கார்டனிங் அழகாக அந்த செட்டிங்ஸ் வந்துருக்கும். இப்போ நம்ம ஜங்குள்ள போய் பார்க்க நம்ம டே உள்ள போய் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. டே நம்ம ஜின்னு எல்லாரும் போயிட்டாங்க. டே அழகாக இருக்குடா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. இதெல்லாம் ஜிம்மோட ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்கிறாங்க. ஆமாம் இவங்க கூட வந்துருக்காங்க லாஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு எவ்வளோ நேரம் கூப்பிட்றாங்க நிமிஷம் பார்க்குறாங்க. என்ன டைம் சார் சொல்கிறாங்க. எங்கள் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஓ அவன் அந்த குரூப் ரூம் இருக்கா சொல்கிறாங்க. குரூப் ரூமில் சொல்லிட்டு மட்டும் டேரெக்டாக போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அங்கே ஜிம்மி தான். டே இது நல்லா இருக்காடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஆனந்த் பார்க்குறாங்க. நீ நல்லா இருக்கல சொல்கிறாங்க. இது இருந்தாலும் எனக்கு அழகாக இருக்கும்டா நல்லா இருக்குல்ல சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஜிம்மின்னு பார்க்குறாங்க. டே கண்டிங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹேங்ஸ் எல்லாமே கூட தான் வந்துருக்காங்க. பின்னாடி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சின்ன பயங்கரமாக சிரிக்கிற நம்ம டேவோட ரியாக்ஷன் பார்த்தோம். ஜிம்மின் பேசுறத பார்த்தோம் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்மின் இது என்ன கேட்குறாங்க. டே இங்கே பாரு சர்ப்ரைஸ் வந்து ஜங்கா இருக்கான்னு எப்படி ஒரு சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாரு. எனக்கு கூட பார்க்கும்போது ஷாக்கிங் ஆகிட்டே சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் ஷாக்கிங் சர்ப்ரைஸ் ஜிம்மின்னு சொல்கிறாங்க.
டேக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. டே பார்க்கணும் ஜிமி என்ன நினச்சிட்டு இருக்கேன், நான் ஹஸ்பண்ட் டேட்டே நீங்கள் ஹஸ்பண்ட் நான் சொல்லி ஆனால் நான் ஜங்கா லவ் பண்ணுறேன் டே அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் எங்களுக்கு மேரேஜ் ஆகுதுன்னு ஆகணும். மேரேஜ் அது மட்டும் இல்லாமல் என்னக்கா நீங்கள் பேசி மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருக்கும். ஆனால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை டே, எனக்கு ஜங்காவே பேசிட்டாங்க. ஏன் அப்பா அம்மா நான் கூட பயந்து, ஏன் அப்பா அம்மா உங்கள் அப்பா அம்மா அப்புறம் வந்து என்னோட இன்னொரு அங்கிள் எனக்கு யாரும் நம்ம ஜங்கோட அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களும் ஃபாரின் இருக்காங்க தெரியுமா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கோர் பார்த்துருக்காங்க காய்க்கு ஜெவக்கா சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தா ஜங்கா எனக்கு சர்ப்ரைஸ் அனுப்பி பண்ணியிருக்காங்க பார்த்தியா, அவங்க எப்போதும் இப்படி தான் எனக்காக ஒன்றும் பார்த்து பண்ணுவான் ஜிம்னு சொல்ல போனோம் டே பார்க்குறாங்க. அப்புறம் பர்த்டே இல்லை சொல்கிறாங்க, எனக்கு பர்த்டே இல்லை டே ஓகேவா, எனக்கு ஒன்றும் பர்த்டே இல்லை, எனக்கு ஜங்கா நேற்று வந்துட்டு கூட்டிட்டு போனேன் சமாதானம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் மார்னிங் பார்த்தாக்கே அவன் படத்துக்கு தூக்கிட்டு வரான், குளிக்க வச்சான், அது தூக்கிட்டு வந்தான் பார்த்தாக்க கூட்டம் நிறுத்துறான். அப்புறம் அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. என்னன்னு கேட்டாக்கா எனக்கு மேரேஜ் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, மேரேஜ் அரேஞ்சாயிருக்கு பாருங்க டே ஜிம் சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேணாம் ஓகேவா, நீங்கள் யார்ட்டையும் பேச தேவையில்ல சரி, எல்லாத்தையும் நம்ம ஜங்காவும் பேசிட்டாங்க, எல்லாரையும் பேசி சமாதானம் பண்ணிட்டாங்க அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கா டேனா ஜிம்னே பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் மேரேஜ் தான் ஜிம்னு சொல்கிறாங்க. இவங்க டே பார்க்குறாங்க, என்னை பற்றி யோசிக்க வேறு நேற்று நைட்லாம் சொல்கிறாங்க, நேற்று நைட் தான் தூங்கிட்டேன் ஜங்கா கூட ஜிம்னு சொல்கிறாங்க. டேக்குது இன்னும் மாதிரி இருக்குது. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் என்ன இப்போ மேரேஜ் முடிஞ்சிடும் அப்புறம் பேசுகிறாங்க டே சரியா சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் போய்ட்டு ஜங்கா பாருங்க அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜங்கா போய் ஹெல்ப் பண்ணுங்க ஓகேவா, வந்துட்டு நேற்று நைட்டுக்குள்ளே பாவம் நிறைய ஆர்டர் பண்ணிட்டு இருந்தா ட்ரெஸ் வாங்குறது எல்லாமே அவனே பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே நீங்கள் போய் பாருங்க எல்லாரும் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க கண்டிப்பாக அவர் சொல்லிட்டு சின்ன போயிடாரு. இந்த பக்கம் நம்ம பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க டேவை பார்த்து. எனக்கு டேவோட ஃபேஸ் அப்படி இருக்குது, டே வாங்கடா ஸ்டாங்க போயிடாங்க. அந்த பக்கம் டே தான் போகிறாங்க டேரக்டா. ஜங்கு கப் சொல்கிறாங்க, ஜங்கு பார்க்குறாங்க வண்டி ஆசை ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க என்ன பண்ணா சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணா சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க பாருட்டி உனக்கு எது கஷ்டம் சரியா, நீ பொறுமையாக அப்படி யோசிச்சு இவங்களுக்கு அவங்க எல்லாரும் பேசி மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு எப்படியும் ஒரு வருஷம் ஆகுமாடா சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறீங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ டே பார்க்குறீங்க என்ன சொல்கிறாங்க, எப்படியும் ஒரு வருஷம் ஆகுமா சொல்கிறாங்க. அவ்வளோ டேஸ்லாம் இருக்காது சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ் போனால் தான் பேசலாம்னு நினச்சேன்னு சொல்கிறாங்க. நீ யோசிப்பா ஓகேவா, யோசிச்சிட்டே இருப்பேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட டெய்லியும் ஃபைட்டாக பண்ண முடியாது சரியா சொல்கிறாங்க. அவன் பாய் ஃப்ரெண்டு உன் ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஃபைட்டாக பண்ண முடியாது ஓகேவா, ஏன் ஜிம்னா நான் பத்திரம் பார்த்து நினைக்கிறேன் ஓகேவா, என்னோட ஒய்ஃபை லீகலா ஓகே அதனால தான் ஓகே. இப்போ நான் மேரேஜ் பண்ணிட்டேன்னா எனக்கு எல்லா ஃபுல் ரைட்ஸ் இருக்குல்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம அது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளோ வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க என்ன சொல்லி நான் எவ்வளோ வெயிட் பண்ண முடியும் சரி உனக்கு எதுக்கு டே கஷ்டம், அதான் நான் எல்லாம் பேசுகிறேன் ஓகே. உங்கள் அப்பா மட்டும் பேசும்போது ரொம்ப ஷாக்காக தான் ஆனாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன எடுத்து சொன்ன போது புரிஞ்சுக்கிட்டாங்க சரியா சொல்கிறாங்க. என்ன காம சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெனி பார்க்குறாங்க என்னடா இப்படி போட்டுருக்க மேக்கப் வாடா சொல்கிறாங்க, அழகாக மேக்கப் போட்டு விட்றாங்க. இப்போ நம்ம டே எல்லாரும் பார்த்து மறைக்கிறாங்க காய் பார்க்குறேன் டே ஜங்கா இப்படி பண்ண ட்ரெஸ்லாம் சொல்லிட்டு அழகாக பண்ணி விட்டுருக்காங்க இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம அழகாக பார்த்து ரெடி பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெவப்பு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம ஜவுக்கு ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டாங்க. ஜங்க் பக்கம் நல்லா இருக்கா சொல்கிறாங்க, அழகாக இருக்கட்டும் அந்த பக்கம் ஜிம்னு சூப்பராக இருக்கான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க, அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்காண்டா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்ல இப்போ இருக்க மாட்டானா, நாங்கள் வந்துட்டு 4 months லவ் பண்ணி ஃபைனல் மேரேஜ் ஆக போகுதுன்னு சும்மா வா சொல்கிறாங்க. லவ் பண்ணுற பசங்க மேரேஜ் பண்ணுறதுதான் சொல்கிறாங்க. அதுவும் உண்மைதான்டா, நான் கூட ஹோப் மேரேஜ் பண்ணும்போது அப்படி தான்டா ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா, எனக்கு அவங்க அப்பா ஒத்து போகிறா நான் எங்கள் அப்பா ஒத்து போகிறேன்னு சொல்லி பயந்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பா எப்படியோ சமாதானம் பண்ணி நாங்கள் ஓகே வாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எப்படி ஒரு ஹாப்பினஸ் தெரியுமா, அதை சொல்லவே முடியாது. லவ் பண்ணுற பர்சனே மேரேஜ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. அந்த ஹாப்பினஸ் இருக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்லுவோம். அப்படி கேம் உரைச்சி பார்க்குறேன். ஏன்னா இங்கே எல்லாருமே இங்கே இருக்க எல்லாருமே லவ் மேரேஜ் தானே. இப்போ அதை பார்த்து மறைக்கிறாரு. இப்போ நம்ம டே சிவா பார்க்குறாங்க என்ன யாரோ ஒரு டென்ஷன் ஆகிட்டாங்க போல சொல்கிறாங்க. டே தான் கண்டுக்கவே இல்லை. இப்போ ஃபைனலாக நம்ம ஜங்கை கூட்டிட்டு ஸ்டேஜுக்கு வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் ஃப்ரெண்ட்ஸ் ஜிம்மில் அப்பா கூட்டிட்டு ஜிம்மில் கூட்டி நிற்க வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க அழகாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் தான் ஜங்கா நீ ரொம்ப அழகாக இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க அங்கே சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறாங்க பார்ப்பா மேரேஜுக்கு அப்புறம் பேசிக்கலாம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஓகே ஃபாதர் சொல்கிறாங்க. நம்ம டே நினச்சி பார்க்குறாங்க ஒரு மேரேஜ் அன்றைக்கி ஜிம் முன்னிட்டு இருந்திருப்பாரு. டேவோட ஃபேஸ் கூட பார்த்துக்க மாட்டாரு. இப்போ நம்ம ஃபாதர் கேட்குறாங்க ஓகேப்பா மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணுமா ஸ்டார்ட் பண்ணுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கா ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க ஒரு ஷை ஆகிட்டு கூட நினச்சிருக்காரு. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க பார்த்தியா ஜிம் எவ்வளோ ஷை ஆகிறாங்க அன்னைக்கு ஞாபகம் இருக்குது. டேக் அவனுக்கு மேரேஜ் நடந்தப்போ பாவம் அவன் வந்துட்டு இதை ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்து நிற்க வச்ச மாதிரி சொல்கிறாங்க. அது ஃபோர்ஸ்டு மேரேஜ் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயப் சொல்கிறாங்க. இன்னொரு வெறுப்பாக இருக்குது நம்ம டேக்கு. இப்போ நம்ம டே தான் எல்லாம் வெறுப்பீங்க சொல்கிறாங்க. பார்த்துட்டு இருக்காங்க. இல்லைடா உண்மை தான் நாங்கள் சொல்கிறோம் ஓகே நீயே அப்படி எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபாதர் கேட்குறாங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா அவங்க சொல்கிறாங்க. ஜான்ஜம்காக நீ பார்த்தி மீன் திரும்ப சிறப்பாக சாமலாம் சொல்கிறாங்க. ஃபாதர் நான் ஜான்ஜி மீனில் இப்போது சாரி நான் பார்த்தி மீனில் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் கிம்ஜி மீன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இருக்க மாதிரி ஆயிடுச்சு என்ன சொல்கிறாங்க. ஆமாம் என் ஹஸ்பண்ட் அங்கே நிற்கிறாரு சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க ஃபாதர் வந்து பார்த்துருக்காங்க. ஆமாம் ஃபாதர் என் செகண்ட் மேரேஜ் ஓகேவா சொல்கிறாங்க. இவன் ரொம்ப லவ் பண்ணுறேன் அங்கே எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கு. அவர் பேர் கிம்டே எங்கள் ஓகே என் பேர் வந்து கிம்ஜிமி நீங்கள் கிம்ஜிமின்னு சொல்லுங்கள் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்து ஒரு மாதிரி குழுன்னு இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி சொல்லிட்டாரு செகண்ட் மேரேஜ் சொல்லுவோம். இப்போ டே வந்து ஒரு மாதிரி இருக்குது. நேரம் டே டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ டே பார்த்துருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. என்னடா அப்படி சொல்லிட்டாங்க ஜிம்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஒரு ப்ரௌடாக பார்த்துருக்காங்க. ஒரு இந்த ஜிம்மினா வந்துட்டு நீங்கள் சொல்லி இப்படி சொல்லுங்க பார்த்து சொல்லுங்க. இப்போ அப்படியே சரிப்பா சொல்லிட்டு அவங்களும் சரி ஓகே ஜான் ஜம்காக நீ கிம் ஜிம்னா திரும்ப சேர்க்கலாம் சம்மந்தம் கேட்குறாங்க. இப்போ ஜம்க்கு சம்மந்தம் பார்த்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மிட்டு கேட்குறாங்க கிம் ஜிம்னா நீ ஜான் ஜம்க்கு திரும்ப சேர்க்கலாம் சம்மந்தம் கேட்குறாங்க. சம்மந்தம் பார்த்து சொல்கிறாங்க.
ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்றாங்க. 2 பேரும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணுங்க சொல்றாங்க. ஜங்க் கிட்ட வந்துட்டு நம்ம ஜிம் ஃபோர்ட் கிஸ் பண்ணலான்னு போறாங்க. ஜிம் டக்குனு ஜங்க் கிட்ட கிஸ் பண்ணிடுறாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா. இது பக்கம் ரொம்ப ஹாப்பியா கிளாப் பண்றாங்க. அந்த பக்கம் ஜங்க் டேக்கு பயங்கர பாசிட்டிவ் ஆயிட்டு இப்போ ஒரு செகண்ட் ஹாப்பியா இருந்துப்பாரு. நெக்ஸ்ட் செகண்டே பாசிட்டிவ் ஆயிட்டு எனக்கு இவங்க மேரேஜ் எனக்கு இது மாதிரி இருந்தது. இப்போ நம்ம ஜிம் ஜங்க்கும் நம்ம ஜிம் எனக்கு அவனுக்கு லிப் வந்து பெக் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனால் இவர் இன்னைக்கு டீப்பா இவரே போய் கிஸ் பண்ணுவோம். ஜங்க்ல செம ஹாப்பி அவரும் பேஷனாக கிஸ் பண்றாங்க. இப்போ ஹார்ட்ல ஒரு மாதிரி கொஞ்சம் ஹெட் டவுன் பண்ணிடுறாரு. ஒரு மாதிரி இருக்கு இந்த காலத்து பசங்க இருக்காங்களே சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிம்ல அப்பா அம்மா ஜங்க் அப்பா மேலே பார்த்துருக்காங்க. ஜிம் அம்மா பாக்குறாங்க. அச்சோ நம்ம ஜிம்முக்கு ஜங்க் அவ்வளோ பிடிக்கும் போலுங்க சொல்லிட்டாங்க. ஆமா குழந்தை பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருவோம் ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவோம். இப்போ டேக்கு ரொம்ப கஷ்டம் போயிட்டு இந்த பக்கம் டேவோட அப்பா பாக்குறாங்க. ஆமா இப்போ நான் சும்மாவா 4 months லவ் பண்ணியிருக்கான். ஜங்க் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட் கடலாம் போட்டுருக்கான். அவனுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் லவ் வேணுக்காக ஒரு மாஃபியா பிசினஸ் விட்டுட்டு அவர் போயிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். கடைசியாக பார்த்தா அந்த டேக்கு ஈஸியாக மேரேஜ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி டேவோட அப்பா அம்மாவே நம்ம ஜங்குக்கு சப்போர்ட்டா பேசுவோம். டே திரும்பி பாக்குறாங்க. நீங்க ஏன் அப்பா அம்மா தான் பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறேன் சும்மா வாடா லவ்ல ஈஸியாக கிடச்சிருமா அவங்க அப்பா கூட அவன் அப்பாலாம் எப்படி எவ்வளோ சொன்னா தெரியுமா சொல்லிட்டு அவன் அப்பா எப்படி எவ்வளோ சுத்தினா தெரியுமா ரொம்ப ரொம்ப சுற்றி கெஞ்சி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. நான் ஒரு ரொம்ப டேஸ் வரைக்கும் நான் ஓகே சொல்லவே இல்லை. நீ பாரு உனக்கு அறிஞ்சு மேரேஜ் பண்ணிட்டு ஈஸியாக மேரேஜ் பண்ணிட்டாரு சொல்றாங்க. இப்போ டே பார்த்துருக்காங்க இப்போ ஏன் மேலே ப்ளேம் பண்ணுறீங்கன்னு சொல்றாங்க. அப்படி இல்லை நான் சொல்றேன் ஓகேவா ஜங்கு பற்றி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க பாவம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்கோட அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பார்க்கறதுக்கு சொல்லிட்டு இப்போ கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. ஜிம் ஜங்கு ஹக் பண்ணுறாரு. இப்போ நான் கேமரா மேலே ஷை ஆகிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கேன். எவ்வளோ லவ்லி கப்பலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ வலிச்சு ஃபோட்டோ தான் இப்போ ஜிம் ஜங்கா வா ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு வாரமாக போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்காரு கணத்தில் கை வச்சுட்டு இப்போ எல்லாம் சிரிக்கிறீங்களே டேவ் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க வாங்க எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சொல்றாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் வராங்க. நம்ம ஜிம்மோட பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் டேவோட பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஜிம்மோட பேரண்ட்ஸ் 3 பேரும் வச்சுமே ஜிம்முக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. எனக்கு 3 பேரும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா சொல்லிட்டு 3 பேர் பேரண்ட்ஸ் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஜிம் தான் 1 செகண்ட் சொல்லிட்டு டே அப்படி கூப்பிடுறாங்க. டே அப்படி 3 உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க டே சொல்றாங்க. டே அமைதியாக உட்காந்து ஜிம் தான் ஜம்கா இருங்க ஜிம் கிட்ட போறாங்க. வாங்க நம்ம பேரண்ட்ஸோட 3 பேர் சேர்ந்துக்கலாம் ஓகேவா எனக்கு 3 பேர் ஒன்றா இருக்கப்போ 3 பேர் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் வா சொல்லி கூப்பிடுறாங்க. டே பார்க்குறேன் நான் வரல சொல்றாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க சொல்றாங்க. உங்களுக்கு பிடிக்கல ஜம்கா மேட்ச் பண்ணிட்டு சொல்றாங்க. அப்படி இல்லை சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க அது சொல்றாங்க பாருங்க டே அப்புறம் பேசுகிறாங்க. வாங்க ஜிம்னு கூப்பிடுறாங்க. டே வைப்பர் டே வராங்க வந்து உட்காராங்க. இப்போ ஜிம் நடுவுலையும் சன்ஸில் உட்காந்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஜம்கா அந்த பக்கம் டே அவங்க பேரண்ட்ஸோட சுற்றி நிமிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கரெக்டாக ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ சொல்லிட்டு 3 பேர் மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதை அழகாக எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் ஆச்சுன்னா எங்கள் நம்பிடுறாங்க வாங்க சொல்லி கூப்பிடுறாங்க. தனித்தனி எடுக்கிறாங்க. காய் சேவப்பு அதுக்கப்புறம் சுகா அப்படி சொல்லி கூட போய் எடுக்கிறாங்க. ஃபைல ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. டேட்டி நம்ம போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாமா சொல்லிட்டு நம்ம போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாமா சொல்கிறாங்க. நம்ம 2 பேருக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ண சொல்கிறாங்க. இல்லை டே நம்ம மேரேஜ் எனக்கு இதை நம்ம பண்ணல எனக்கு அன்றைக்கி ரொம்ப சேட் இருந்தேன் ஓகேவா அன்றைக்கி விட எனக்கு டென்ஷன் நிறைய வந்து வருத்தம் அதான் ஓகேவா நான் இன்றைக்கி நம்ம டே பண்ணிக்கலாமா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க பண்ணிக்க என்ன ஓவர் சீன் போடுறா அப்படி சொல்லிட்டு ஜம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன் சொல்லிட்டு அதான் எனக்கு மேரேஜ் முடிச்சுல பண்ணிக்கோ சொல்லிட்டு ஒரு கீழே போயிடுறாரு. இப்போ நம்ம இவங்களை பார்க்குறேன் டே நம்ம ஜம்கே இவ்வளோ விட்டு தர அந்த டே போடுறேன் சொல்கிறாங்க. சரி பாசிட்டிவாக இருக்கும் போட சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லி இப்போ டே அவங்க இருக்காங்க ஜிம் தான் இங்கே வாங்க சார் ஜிம் தான் க்ளோஸாக நிற்கிறாங்க ஜாங்க டே கூட ஆனால் அழகாக போட்டுடுங்க சொல்லிட்டாங்க. இப்போ கேமரா பண்ணி பார்க்குறீங்க இப்போ இது சொல்லிட்டாங்க நீங்கள் எடுங்க சார் ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கேமரா பண்ண ரொம்ப அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஜிம் டே ரொம்ப அழகாக போஸ்ட் கொடுத்து இப்போ தான் டேக்கு ஹாப்பியாக இருக்கப்பட்டு ஜிம் ஹக் பண்ண மாதிரி ரொம்ப நிறைய அழகாக ஃபோட்டோ ஷூட் பண்ண ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறாங்க. இதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது நல்லா இருக்குதா சொல்கிறாங்க. அவங்க பர்ஸ்லேயே இப்போ உள்ளார பர்ஸ் வந்து டே வந்து இப்போ வந்து ஃபேஸ் வந்து ஸ்மைல் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அந்த பாக்ஸ் மேலோட ஜிம் டே பார்த்த மேலே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ரொம்ப நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஃபைனல் ஃபோட்டோ ஷூட் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குற ஜிம் பசங்க இறங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்ல இறங்கி வராங்க. இப்போ நம்ம டேக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணதுக்கப்புறமா ஜிம் பார்க்குறாங்க. என்ன அங்கே பாருங்கள் எல்லாமே ஆல்பம் கரெக்ட் பர்ஃபெக்டாக போட்டுருக்காங்க சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் சாப்பிட்டு உட்காராங்க. அந்த பக்கம் டே உட்காராங்க. அந்த பக்கம் ஜங்கு உட்காந்துருக்காங்க. ஜிமின் தான் ஜங்கு ஆக்காடு ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே அப்படி முறைச்சி பார்க்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அவங்க கொஞ்சம் ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. டே இன்னைக்கு மேரேஜ் எனக்கு ஜங்கு தான் சரியா அதை ஃபீட் பண்ணேன் நீ சாப்பிடுது ஒரு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டேக்கு கோவம் வருது. இப்போ எனக்கு ஃபீட் பண்ணுறேன் அதே சொல்கிறாங்க. ஜிம் தான் சரி ஜிம் ஆக்கட்டுங்க சொல்லி ஃபீட் பண்ணி விடுறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஃபஸ்ட் ஆகிறாங்க பாரு சொல்லிட்டு அவருக்கு மறைச்சிட்டு இருக்காரு. நம்ம ஜங்கு நிறைய பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ட்ரீம் என்னோட மேரேஜ் வந்து ட்ரீம் மாதிரி இருந்துச்சு ஜங்கா எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிட்டு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு எவ்ரி ட்ரீம் அண்ட் எவ்ரி விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணிடுவல ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஜிம் காசு ஜிம் இப்படி ஜங்க் பண்ணி காஞ்சிக்கிறாங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக ஜிம் அப்பா பார்க்குறாங்க. ஜிம் சாரி பா சொல்கிறாங்க. எதுக்கு பா சொல்கிறாங்க. இல்லைடா நாங்கள் பாட்டி யோசிக்காம மேரேஜ் பண்ணி வச்சுட்டோமா நீ இவ்வளோ சொல்கிறீங்க அப்படியே பாட்டி ரொம்ப நல்ல பர்சன் தான் நல்லா உங்களை பார்த்துக்கிறாங்க பையன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஜங்க் ரொம்ப லவ் பண்ணுறப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க கேட்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரிப்பா சொல்லிட்டு டேவோட அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு மேரேஜ் பண்ணிட்டு பர்சனே விட்டு கொடுக்கல சேம் டைம் லவ் பண்ணுற பர்சனே விட்டு கொடுக்கல ரெண்டு பர்சனையுமே ஒரு கூட மேனேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க ஜங்கு டே சரி ஜங்கோட பேரண்ட்ஸும் டேவோட பேரண்ட்ஸும் கூப்பிட்றாங்க. என்னன்னு சொல்லிட்டு ஜிம்னு எந்த ஒரு சுச்சுவேஷன் அழக்கூடாது வைக்கலாம் சொல்லிட்டு எந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் அழலாமே தவிர அவன் அழக்கூடாது ஓகேவா
ஏன்னா அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணியிருக்கான். ஸோ நீங்கள் தான் அவன் ஹாப்பியாக வச்சுக்கணும் ஓகேவா. அவனே தப்பு பண்ணால் கூட நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும். அவன் சின்ன பையன் ஓகேவா. நீங்கள் விட்டு கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு போட்டி பொறாமல் சண்டையெல்லாம் இல்லாமல் நீங்கள் தான் சந்தோஷமாக வாழணும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன ஃபைட்டே வந்தால் கூட அதை அழகாக நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க 2 பேர் பேரண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. உங்களால் ஜிம் சஃபர் ஆகிடக்கூடாது, ஏன்னா அவங்க 2 பேர் மேரேஜ் பண்ணிட்டு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. எங்கள் ஜிம் ஹார்ட் ஆகிடக்கூடாது சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவோம். இப்போ ஜங்குட்டே பார்க்குறாங்க, நாங்கள் அப்படியே ஹார்ட் பண்ண மாட்டோம், ஹாப்பியாக இருப்போம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைனலாக ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ மேரேஜ் ஓவர் ஆகிடுச்சு, எல்லாமே வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. போலாமா சொல்லிட்டு இந்த அப்பா அம்மா தேங்க்யூ நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறது சொல்கிறாங்க. எனக்கு ஸ்டார்டிங்காக இருந்துச்சு ஜிம் ஸ்டார்டிங்கில் கேட்குறப்போ அவ்வளோ ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் ஜங்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்க தெரியும்போது எனக்கு உண்மையாக ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இவ்வளோ நம்ம பையன் பண்ணியிருக்காங்க நம்ம பையனுக்காக. ஆனால் நம்ம வந்து ஒரு ஜிம்மில் எதுவுமே கேட்காம நம்ம ஒரு மேரேஜ் பண்ணிச்சிருக்கோம். ஈவன் ஜங்கு வந்து பிஸ்னஸ் மேனாக ஒரு எப்படினாக்கா ஒரு மாஃபியாவே இல்லை, ஒரு பிஸ்னஸ் மேன்லாம் கூட மேரேஜ் பண்ணி வச்சிருப்பா. ஜிம்மில் வந்து இந்த அளவுக்கு எடுத்து சொல்லியிருந்தேன், இந்த அளவுக்கு என்கிட்ட எடுத்து சொல்லியிருந்தேன். எனக்கு புரிய வச்சுருந்தா கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி வச்சிருப்பா. சரியா அப்படி சொல்லிட்டு ஜிம் அப்பா சொல்கிறாங்க, நிஜமா பாப்பா நிஜமா சரி, எனக்கு உனக்காக ஒரு பையன் 4 months இவ்வளோ ஹார்ட் பண்ணியிருக்கா, எல்லா ஒர்க் விட்டுட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. எனக்கு அதை அப்போ ஜம் கட்ட ரொம்ப பிடிக்கும் ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு அவர் மாஃபியா ரிச்சான பர்சன் அப்படியும் தெரியாது, எனக்கு அவங்கள ட்ரூ லவ் கொடுத்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியுது அவங்க வந்து எங்களோட பேசும்போது நான் புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப அழகாக ரிக்வஸ்ட் பண்ணாங்க, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்போ எனக்கு தோணுச்சு அவங்க வந்து ஒரு மாஃபியாவே இல்லை கூட அவங்க லவ் பற்றி அவங்க எடுத்து சொல்கிறப்ப எனக்கு அப்போ எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருந்தான்னு நினச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அவங்க அப்பா ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ அப்பா சொல்கிறாங்க. ஜோ ஹாப்பியாக ஓகேவா, எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும், அப்புறம் 2 ஹஸ்பண்ட் பத்திரம் பார்த்துக்கோ சரியா சொல்கிறாங்க. ஓகேப்பா ஜிம்மி அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ ஜிம்மின்னு ஜங்கு 3 பேர் ஒரே காரம் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்க்கு அப்பா என்ன என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஜிம்மின் ஜம் கூட பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா முறைச்சிக்கிட்டே இருக்காரு. ஜம்முக்கு அதை நோட் பண்ணவே இல்லை. ஜிம்மின் ஜங்கு கூட பேசிட்டு வந்துருக்காங்க. ஃபைனல் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது பாரு, எல்லாமே டக்குனு முடிச்சு எனக்கு டே ஃபுல்லாக செம்ம ஹாப்பி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலாக மேரேஜ் பண்ணிட்டேன் ஜம்காவா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. நேற்று கோவமாக தான் சொல்கிறாங்க. அது கோவம் நேற்று நைட்டு போயிடுச்சு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அவன் என்ன பண்ணி சமாதானம் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க என்ன பண்ணி சமாதானம் பண்ணலாம் சொல்கிறாங்க. அது பேசதான் சமாதானம் பண்ணாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம் இப்போ தான் நம்ம டே நோட் பண்ணுறாங்க. ஜிம் நெக்கில் வந்து ஒரு ஹெவி மார்க்ஸ் இருக்குது. நம்ம ஜம் பக்கத்தே பக்கத்து என்னது சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த பக்கம் காய் ஓகே நம்ம ரூம் போகிறாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு போய் டயர்டாக இருக்க சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜம்க்கு ஜிம் டே 3 பேர் ஹாலில் நின்றுருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு அது என்ன நெக்கில் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறீங்க என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜம் பார்க்குறவங்க பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு ஏன் உனக்கு எல்லாம் பார்த்தா சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு நீங்கள் தான் மேரேஜ் ஆயிருக்கு சொல்கிறாங்க. ஆமாம் டே இன்னைக்கு தான் மேரேஜ் ஆனிச்சு. ஆனால் நேற்றே சொல்கிறாங்க. அதே ஜிம்மில் வந்து ஷையாகிறாங்க. டே பார்க்குறீங்க எப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. என்ன தான் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணா சொல்கிறாங்க. உங்களும் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணிருன்னு சொல்ல மாட்டேங்க, ஆனால் நான் லவ் பண்ணி ஃபஸ்ட் ஜங்காவதுறேன் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கெலாம் ரொம்ப கோவத்து ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க டே இதுக்காக நீங்கள் கோவப்படாதீங்க சரியா, எனக்கு நான் லவ் பண்ண ஜங்காக அன்னைக்கு ரொம்ப பண்ணிட்டு நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ண ஓகே, ரொம்ப ஹார்ட் ஆகிட்டேன். நான் ஃபஸ்ட்டு நான் தான் அப்ரோச் பண்ணேன் ஜங்கா ஓகேவா, அவங்க கூட அப்ரோச் பண்ணேன், நான் தான் அப்ரோச் பண்ணேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜோ செல்லம் அதை ஜங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. டே பார்க்குறீங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. பாருங்க டே ஓகேவா, நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு எப்படி சொல்லிட்டு நீங்கள் எனக்கு பார்ட்டிலன்னு சொல்லவே மாட்டேன் ஓகே, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் ஃபஸ்ட் வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும் சரியா. ஆனால் ஜங்கா எனக்கு நிறைய பண்ணியிருக்கா, ஆர்டர் பண்ணியிருக்கா நிறைய, அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகே, ரொம்ப ஹார்டாக இருந்த 1 வீக்கில் அவன்கிட்ட போய் சொல்லிட்டு ஆனால் நேற்று அவன் பார்க்குறப்ப எனக்கு கோவமே போயிடுச்சு சரியா. நான் தான் பைட் பண்ணேன், நான் தான் அவளை எல்லாமே பண்ணேன் ஓகேவா, நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது தப்பா ஜிம் கேட்குறாங்க. நீங்களே ஹஸ்பண்ட் அவனே ஹஸ்பண்ட், எனக்கு உங்கள் 2 பேரும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது தப்பா, இவங்க தான் ஃபஸ்ட் இருக்கணும், இவங்க தான் பிரேக்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்கா, என்னோட ஃபீலிங்ஸ் எப்போ யாரும் ஷேர் பண்ண தோணுதோ அப்போ ஷேர் பண்ணுவான் ஜிம் சொல்கிறாங்க. சேம் டைம் உங்களுக்கு எப்போ உங்களோட எனக்கு ஃபீல் பண்ணணும், உங்கள்கிட்ட உங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு ஷேர் பண்ண தோணுதோ நீங்கள் அப்போ என் கூட இருக்கலாம் ஓகேவா, நான் எதுவுமே சொல்ல முடியாது, எனக்கு நீங்கள் 2 பேரும் ஈக்குவல் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். ஜங்க் சொல்கிறாங்க சிக்ஸ் ஒரு ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மி கிட்ட இருந்துருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இப்போ கையெடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் தண்டா ஜிம்மி நடந்துட்டு ஜங்க் கூட எடுத்துக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு நான் சொல்கிறாங்க டே இன்னைக்கு நீங்கள் வெட்டிங் நைட் இன்னைக்கு தான் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. கொஞ்சம் நியாயமாக பேச சொல்கிறாங்க. என்ன கொஞ்சம் நியாயத்தோடு பேசுகிறா சொல்கிறாங்க. என்னடா சொல்லியிருக்கீங்க பாரு, உனக்கு வெட்டிங் இன்னைக்கு ஆயிருக்கு, ஆனால் வெட்டிங் நேற்று நீ முடிச்சிட்டேன், எனக்கு இன்னும் ஆகலை சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு இப்போ ஜங்க் பார்க்கிட்டே எங்கள் பேர சொல்கிறாங்க. நேற்று வெட்டிங் டேட் முடிச்சிட்டல சொல்கிறாங்க. அப்போ நீ கேண்டேன் தானே சொல்கிறேன், எனக்கு என்ன டர்ன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டேட்டி எனக்கு டயர்டாக சொல்கிறாங்க, எனக்கு அதான் தெரியும் நீ வா சொல்லி கூப்பிட்றாங்க. டே இங்கே பாரு சொல்கிறேன், நீ வேன் வாங்க என் கூட வாட சொல்லிட்டு எதை கூப்பிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா சொல்லி கூப்பிட்றாங்க. ஜம் பார்க்குறாங்க. ஜங்கு மாதிரி பார்த்துருக்கேன். சரி ஓகே நீ போ சொல்லிட்டு போயிடாரு. இப்போ பக்கம் ஜிம் டே ரூம்க்கு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ரூம்குள்ளே வந்து டக்குன்னு நம்ம ஜிம் டே பின் பண்ணுறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ சாருக்கு ஃபஸ்ட்டு வரக்கா ஜிம் கேட்குறாங்க. இப்போ டேக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது என்ன சொல்கிறாங்க. சாருக்கு ஃபஸ்ட்டு வரக்கா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு கிட்ட வர இப்போ போய் பார்த்துருக்காங்க. ஜிம் ரொம்ப க்ளோஸாக போகிறாங்க. 2 ஹேண்டடாக பின் பண்ணியிருக்காரு இந்த டோரில். இப்போ நம்ம டே வந்து ஷாக்கிங்காக பார்க்குறது இவன் தானான்னு சொல்லிட்டு
இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் பாசிட்டிவாக இருக்கா? ஆமாம், நானும் ஜங்காவில் ரொம்ப ஹாப்பியாக தான் அதுக்கு என்ன ஜிம் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நீ யார்கிட்ட பேசுன்னு தெரிஞ்சா பேசுறியா சொல்கிறாங்க. ஆமாம், தெரிஞ்சா பேசுகிறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கிம் டேயங் மாஃபியா கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்போ உனக்கு கொஞ்சம் கூட பயம்லாம் சொல்கிறாங்க. நான் ஏன் பயப்படுவோம் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. என்னை பற்றி தெரிஞ்சா பேசுகிறதா சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு மாஃபியா கிங் தெரியும் ஆனால் சொல்கிறாங்க. எதிர்த்து எப்படி இருக்குன்னு தெரியாதா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு ஹஸ்பண்டாக எப்படி இருக்குன்னு தெரியாதே ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பாரு ஜிமின், நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவா சொல்கிறாங்க. நான் ஃபீல் பண்ண மாட்டேன், நீ ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. உண்மை நீ தான் பேச சொல்கிறாங்க. ஆமாம், நான் தான் ஜிமின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பாரு, நீ தான் விளையாட்டுத்தனமாக பேசிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, என்னால் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாது சரியா சொல்கிறாங்க. ஸோ பேசி பார்த்து பேசு சரியா டே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியா, நான் பார்த்து பேசணுமா சொல்லுறது ஜிமின் சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்கு ஜிமின் பார்க்குறாங்க. சரி ஓகே ஜிமின் அப்படியே ஒரு ஹேண்டை டே ஒரு ஷர்ட்டுக்குள்ள விட்றாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன பண்ணுறா சொல்லிட்டு போ. டே பார்க்குறாங்க. ஜிமின் என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. நீங்கள் தானே சரிங்க மாஃபியா கிங்னு சொல்லிட்டு அதான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ஜிமின் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஒரு மாதிரி இருக்கு, என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் ஒன்றும் பண்ணலையே ஜிமின் சொல்லிட்டு அவர் டேவுடைய ஆப்ஷன் தட்டு பார்க்குறாங்க. வா ஜிமின் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு வா பரவாயில்ல டே உங்களோட ஆப்ஷன் நல்லா இருக்குது ஜிமின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறது. ஆமாம், ரொம்ப அழகாக இருக்குது ஜிமின் சொல்கிறாங்க. நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவீங்களோ ஜங்கா மாதிரி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது பாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க கூட ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜங்கு ஒரு டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் இங்கே பாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் டோரை வந்து லாக் பண்ணுறாரு. இப்போ இல்லை சும்மா தான் இது பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ லாக் தாழ்மை போட்டுறாரு. இப்போ நம்ம டே பார்க்குறேன். என்ன சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே வந்து புஷ் பண்ணுறாங்க. போயிட்டு டேக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அவர் ட்ரெஸ் அப்படி ரொம்ப படிக்கிற போட்டே இருக்காங்க. டேபிள் நம்ப முடியல. இங்கே பாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நானும் சொல்கிறாங்க. நீங்கள் தான் சொல்கிறாங்க. அவர் எதிர்பார்த்துக்க முடியாது. ஜிமின் ரொம்ப பயப்படுவாங்க. என்ன சொல்கிற அப்படியே நினச்சிருப்பாரு. இப்போ பார்த்தா ஜிம்மோட ஆக்ஷன் ஒவ்வொன்றும் டேக் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது உண்மை நீ தானா இல்லை ஜிம்மு நம்மளோட ப்ளே பண்ணுறானோ டே நினச்சிட்டு இருக்காங்க. டே பார்க்க சரி ஓகே நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டு அவுட் சைட் அப்படின்னு பண்ணுறாங்க. ஜிம் அப்படியே ஒரு கொஞ்சம் கிட்ட வராங்க. இந்த மாதிரி நம்ம டேம் அவுட் சைட் பண்ணிக்கிட்டு போடுறாரு. என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் டே அப்படி பின் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. பாரு பேபி பாய் என்ன டேஸ்ட் பண்ண சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே நான் பேபி பாயா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டே நெக்கில் ஒரு பைட்டு தாங்க. டேன்னு அந்த வழியை துடிச்சிட்டாரு ஒரு செகண்டில். எனக்கு அப்படியே ஒரு ஸ்ட்ராங் பைட் அது. நம்ம டே பார்க்கணும் ஜிம்மின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திடுறாரு. இப்போ ஜிம் பார்க்குங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த ரூம் வந்துட்டு சவுண்ட் ப்ரூஃப் தானே ஜிம்மு கேட்குறாங்க. ஆமாம் டே சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஜிம்மு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இது உண்மை நீ தானே சொல்கிறாங்க. நான் தான் ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இந்த ஜிம்மி எனக்கு தான் சொல்கிறாங்க. நம்ப முடியாது ஜிம்மின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மின் டேவோட ஆப்ஷன் பைட் பண்ணுறாங்க. டேக்கு பெயினில் துடிச்சிட்டு இருக்காரு ஒரு மாதிரி. அப்படி ஒரு பைட்டு ஸ்ட்ராங்காக பைட்டு. ஜிம் பார்க்குறாங்க. டே ஐ லைக் இட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டேவோட இந்த பாடியை பார்த்துட்டு டே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறோம்னு சொல்கிறாங்க. டே டக்குன்னு ஜிம் ரொட்டேட் பண்ணுறாங்க. என்னடா பேசிட்டு இருக்க என்ன பேசுகிறா டே கேட்குறாங்க. ஏன் சார் ஜிம்னு சொல்கிறாங்க. பட்டி அவர் ஒரு ஹேண்டில் ஜிம்மில் 2 ஹேண்டில் பின் பண்ணுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கு. நானும் பார்த்துருக்கேன் ஏதோ சின்ன பையன் சொல்லிட்டு பார்த்துருந்தா என்னையும் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் என்னை வெயிட் பண்ணக்கூடாதா இதுதான் எனக்கு தானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஆமாம் ஐ ஆல் வாண்ட் தட் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் ப்ராம்சர் நீ தானா ஜிம்னு சொல்லிட்டு டே கேட்குறாங்க. நான் தான் ஜிம்னு சொல்கிறாங்க. நீ என் கிட்ட தான் இப்போ பேசுவா இல்லை ஜங்கா கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு 2 பேரும் ஒன்று தான் ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஈவன் ஜங்கா வந்து ஒன்று விட சொல்கிறாங்க. என்ன விட சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே அதுக்கு ரொம்ப கோவமாக இப்போ நம்ம டே வந்து ஜிம்மில் கூட வெயிட் பண்ணுறாங்க. ஜிம் பக்கம் வலிக்குது வலிக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. அப்படி சொல்லுவேன் கம்பேர் பண்ணுவேன் சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவர் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு மசில் சார் டெவலப் பண்ணி வச்சுருக்காரு தான் நான் சொன்னேன் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்க. அது எப்படி கம்பேர் பண்ணுவேன் நான் தான் நல்லா இருக்கு அது டே சொல்கிறாங்க. நீ சொல்லி யார் பெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம் டேக்குள்ள ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக போயிட்டுருக்கு. நான் சொல்ல மாட்டேன் நீ ஜிம் சொல்ல டே பார்க்க சொல்லி யார் பெஸ்ட்டு சொல்லிட்டே கேட்குறாங்க. அப்படி ஒரு மாதிரி போயிட்டே இருக்குது. ஆனால் ஜிம் சொல்ல மாட்டேன் டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. டே வாங்க டே பார்க்குறாங்க. பாரு சொல்லு ப்ளீஸ் சொல்லிட்டே தான் லிட்ரலி பெக் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஜிம் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஜிம் சொல்லுவோம். டேக்கு அப்படி ஒரு கோவம் ஒரு கோவம் பர்சன்ஸ் எல்லாம் மிக்ஸ்ட் ஆகிருக்கு. இப்போ ஃபைனலி அவர் அப்படியே ஒரு 4 hours போயிட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. யூஆர் த பெஸ்ட் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படி வலிக்கு பேபி பாய் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு இப்போ சொல்கிறாங்க. சரி யூஆர் த பெஸ்ட் ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட இருப்பாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அந்த பயம் இருக்கட்டும் என்னையோ டேஸ்ட் பண்ணுற டே கேட்குறாங்க. ஜிம் தான் நான் பாருங்கள் எனக்கு நீங்களும் ஜங்காவும் ஈக்குவல் தான் சரியா சொல்கிறாங்க. நீங்கள் தான் பெஸ்ட் நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ரொம்ப கோவம் நீங்கள் அதுக்கு தான் சொன்னேன் ஓகேவா அப்படி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க எனக்கு 2 பேரும் ஈக்குவல் தான் ஓகேவா சொல்கிறாங்க. 2 பேருமே பெஸ்ட் தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு டே பார்க்குறாங்க. அப்படி ஆனால் நினச்சி கூட பார்க்குறேன் நீ இப்படிலாம் பேசுவா இப்படிலாம் என்ன டேஸ்ட் பண்ண சொல்லிட்டு பேபி பாய் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்கன்னா நான் பேபி பாய் ஆமாம் எனக்கு எப்பவும் பேபி பாய் நீ சொல்கிற டே சொல்கிறாங்க. ஜிம் தான் சரி ஓகே டேரக்ட் தூங்க விட்றீங்களா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே
ஜஸ்ட் 4 ஹவர்ஸ் தான் இருக்கு சொல்கிறாங்க. 4 ஹவர்ஸ் ஆச்சுன்னு பார்க்குறேங்க. பாருங்க டே நேற்று நைட்டே சரி உங்களுக்கு சரியாக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க டயர்டாக இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் ஓகே ஓகே சட்டே சட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஜிம் டாக்டர் பொறுக்கி இப்போ ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அப்படியா டே சொல்கிறாங்க ஜிம் சொல்லிட்டு க்யூட்டாக சொல்லிட்டு கற்பாயில் இவங்க தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே இந்த ஜிம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம் டிவி வந்து குளிக்கிறாங்க. குளிச்சு வெளில வராங்க. 2 பேர் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. வெட்டு ஹேரில் அந்த பாத்ரூம் போய் பண்ணிட்டு மிரர் முடிஞ்சிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க அழகாக இருக்குல்ல ஜிம் சொல்கிறாங்க. வா செல்ஃபி எடுக்கலாம் சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ டவுன் நாக் ஆகுது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் யாராக இருக்கும் சொல்கிறாங்க. யாராக இருக்கும் செகண்ட் ஹஸ்பண்டாக இருக்கும் போ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி சொல்லாத ஓகே ஜம்கா ஜிம் தான் நெக்ஸ்ட் போக டோரப் முடியும். அங்கே பார்த்தா நம்ம ஜம் கொடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இறங்கிருப்பார் போல அவ்வளோ ஸ்வெட்டாக ஒரு மாதிரி இருக்காரு. ஜிம் பார்க்குற ஜம்கா என்ன கேட்குறாங்க. அது வா சொல்கிறாங்க. இப்போ ஜம்கோட பாடி ஃபுல்லாக இந்த ஜிம் பண்ணி போட்டிருப்பாரு. ஒரு மாதிரி ஹேரில் ஒரு வெட்டு அந்த ஒர்க் அவுட் பண்ணனால அப்படி இருக்காரு. அங்கங்கே அந்த ஒரு பாடி ஃபுல்லாக ஒரு வாட்டர் ட்ராப்ஸ் மாதிரி இருக்குது. அந்த ஸ்வெட்டு தான் ரொம்ப அழகாக இருக்காரு பார்க்க. ஜிம் ஜங்கோட பாடி பார்த்துருக்காங்க வச்சுக்கணுங்க. ஆமாம் இப்போ டே பார்க்குறேன் என்ன பண்ணலாம் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஜங்க ஜிம் ஒரு மாதிரி ஃப்ளட்டி டோனில் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஐஸ் அந்த கண்ணனை ஃப்ளட் பண்ணுறாரு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுற மாதிரி குளிக்காமல் சொல்கிறேன். ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறேன். அது நான் குளிக்கிறதான் வந்து ஜிமின் என் ஷாம்பு காலி ஆயிடுச்சு அதான் கேட்டு வாங்கன்னு வந்தேன். டேஸ்ட் ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அவ்வளோ போய் நடிப்பு சொல்லுவா டே பார்த்துருக்காங்க. அவங்க ரீசனோட தான் வந்திருப்பான்னு சொல்லிட்டு ஜிம்டா அப்படி அப்போ போய் குளி ஜிம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. நீ வரியாஸ் கேட்குறாங்க. நான் இப்போ தான் ஜங்க குளிச்சுட்டு வந்தேன் ஜிம் சொல்கிறாங்க. இல்லை நீ வாயா ஜம் கேட்குறாங்க. இது எதுக்கு ஜிம் பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு ஐஸ் எடுக்க முடியல. ஜம்முக்கு தெரியும். இப்போ ஜம்க்கு ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. கடவுளே மார்னிங் வந்துட்டு இப்படி பண்ணுறானே சொல்லிட்டு இங்கே பாடா இப்போ தான் குளிச்சான் சரியாக சொல்கிறாங்க. ஒன்றும் கேட்கல அப்படி சொல்கிறாங்க. ஜிம் தான் பார்க்குறாங்க. ஜங்கோட ஆப்ஷன் எனக்கு டே கூட ஜங்கோட ஆப்ஷன் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே அந்த ஆம்ஸ் அந்த பைசப்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம ஜிம் ஜங்கு பார்த்துருக்காங்க. ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்காரு பார்க்கறதுக்கு. ஜிம் தான் அதே சொல்கிறாங்க. குளிக்க போகலாமா ஜம் கேட்குறாங்க. ஜிம் போகலாம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்க கடவுளே இப்படி பண்ணிட்டானே சார் மார்னிங் வந்து செக் பண்ணிட்டான் சார் டே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் தான் டே நான் குளிக்க போகிறோம் ஜிம் சொல்கிறாங்க. டே வந்துட்டு போய் தோற அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் எப்படி பேசுகிறாங்க கரெக்டே அவங்க காசு சொல்கிறாங்க. அவங்க கிடக்குறாங்க ஃபஸ்ட்டு போகிறாங்க. நீ வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ 2 பேரும் குளிச்சுட்டு இருக்காங்க. டே வந்து ரூம் இருக்க முடியல கடவுள் ரூம் தான் சவுண்ட் போட்டா ரூம் பேராக கேட்க முடியாது சார். டே தான் ரூமோட போயிடாது ஒரு மாதிரி இப்போ ஜிம்டி ஜிம் ஜங்க் பார்த்து அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்கா சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்கா ஹாட்டாக இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அப்படியே சொல்கிறாங்க. பொறுக்கி பாவட்டி எனக்கு சர்வீஸ் பண்ணதான் நீ வந்த சார் ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் ஜங்க் சொல்கிறாங்க. நைட் ஃப்ரெண்ட் தூக்கம் மேலே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க எனக்கு சொல்கிறாங்க ஜங்கா பேஸ் கூட ஓகேவா நான் டே கூட நினச்சா சொல்கிறாங்க. அப்படி இல்லை இருந்தாலும் எனக்கு மிஸ் பண்ணலாம் வெட்டிங் ஆகிட்டா எனக்கு அந்த யோசனையாக ஒரு மாதிரி அதே தாட் இருந்துச்சா சொல்கிறாங்க. ஓ அப்படியா ஜிம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜிம் ஜங்க ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்காங்க. அந்த பக்கம் டே போய்ட்டு மூணு உட்காந்துருக்காங்க. ஹாலில் என்னாச்சுடா சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு விக்கேஸாக இருக்கிறத நான் பார்க்குறேன். நல்லா தான் போயிருக்க முடியும் அப்படி இருக்கா சொல்லிட்டு நம்ம காய் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம டே தான் நான் உனக்கு கேட்கறது அமைதியாக சரி சொல்கிறாங்க. இல்லை எதுக்கு உங்கள்கிட்ட இருக்கா ஜிம் எங்கேருந்து வரல சொல்கிறாங்க. பாவம் குழந்தை நடக்க முடியுதோ என்னமோ அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. ஆனால் ஜங்கு பாவம் இல்லையா அவன் மேரேஜ் ஆயிருக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அவனோட பாவம் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவர் அமைதியாக இருக்காங்க புரிஞ்சுக்கிறாங்க டாக்டர். ஓ என்னமோ அவங்களுக்கு நடந்துருக்கு முடிச்சுட்டு விடுங்க எதுக்கு கேட்டுக்கிட்டு சொல்லிட்டு அவங்க அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க சொல்லிட்டு சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இப்போ சாப்பிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் டே இப்போ ஃபைனலாக ஜிம்மின் ஜங்கு 2 பேரும் அவரும் போய்ட்டு வராங்க. அவர் அங்கே குளிச்சுட்டு வராங்க. ஜிம் பார்க்குங்க ஜங்கா வாசிட்டு ஹேரில் வாய்ப்பு 2 பேரும் க்யூட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. ஜங்கு கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. என் ஜிம்மினி எப்போ சொல்கிறேன் ஜங்கா அங்கே பாரு நீ சரி டேவும் சரின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது ஓகேவா நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக வச்சுப்போம் சரியா சொல்கிறாங்க. இப்படி மட்டும் இல்லை எப்போவுமே லவ் ஈக்குவல் எல்லாமே கொடுப்போம் ஓகேவா எல்லாமே ஈக்குவலாக அவங்க கொடுப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க நீ ஹார்ட் ஆகிடக்கூடாது ஓகே உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்து என்கிட்ட பஸ் சொல்லு ஓகேவா நான் பார்த்துக்கிறேன் ஜிம் ஜங் சொல்கிறாங்க. ஜிம் நச்சு ஜங்கா லவ் யூ ஜிம் ஹக் படிக்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு லவ் யூ டூ அது ரைட்டாக ஹக் படிக்கிறாரு. இப்போ ஃபைனலாக ஜிம் ஜங்க் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வராங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்தா நம்ம எப்படி ஒரு அழகான ஒரு ஷர்ட் அதே ஒரு ஷர்ட் கூட வேறு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க்கு பார்க்குறாங்க. இந்த ஷர்ட் உனக்கு அழகாக இருக்குது ஜிம் சொல்லிட்டு இருக்கா ஜங்கா இந்த ஜங்கா கேட்குறாங்க. ஆமாம் ஒரு ஷர்ட் உனக்கு அழகாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே இப்போ முடிவு உட்காந்து டைனிங் டேபிளில் டே நான் சாப்பிட்றா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் தான் திரும்பி பார்க்குறாங்க. இது நான் அவங்க ஷர்ட்டு கொடுக்கிட்டா முடிக்கிறோம் போல சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தா டேபிள் ஷர்ட் ஜிம் அழகாக எப்படி இருக்காங்க ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு டேக்கு ஒரு மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ ஜங்கு டே ஜிம் உட்காருங்க ஜிம் ஜிம் உட்காராங்க. நம்ம டே பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க ஏன் உங்கள் ஷர்ட் நான் போடக்கூடாதா ஜிம் கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் ஷர்ட்டு எப்படி இருக்கு ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம இவங்களும் பார்க்குற என்னடா இப்படி பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அது அழகாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் சரி சாப்பிடலாம் டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே சொல்கிறாங்க. போய் என்ன ஃபுட்டாக வச்சுருக்காங்க ஜிம் தான் காட்டுங்க சொல்கிறாங்க. இப்போ டே வந்துட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு காட்டுங்க சொல்கிறாங்க. இப்போ டே காட்டுறாங்க. நம்ம ஜிம் ஃபீட் பண்ணுறாங்க. ஜங்கா உனக்கு சரி ஃபீட் பண்ணி விடுறாங்க. இப்போ இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. டே மட்டும் ஒரு மாதிரி இருப்பார். இப்போ உள்ளாரம் இப்போ வந்து ஹாப்பியாக இருக்காரு. இப்போ நம்ம ஜங்கு வந்து டே ஒதுக்கு மறைக்கிறாங்க. இருக்கிறப்ப மறைக்க சொல்லிட்டு நீ எதுக்கு பேச ஒத்துக்கு வச்சிருந்தா கேட்குறாங்க. இருக்கிற மூச்சு தூக்கி வச்சிருந்தா கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் ஜங்கா இது டைம் டேபிள் ஓகேவா இங்கே எல்லாருமே இருக்காங்க. நம்மளோட ப்ரைவசி வந்து வேறு ஓகேவா இப்போ நம்ம சாப்பிடலாமா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் சாப்பிட்ருக்காரு.
ஃபைனலாக 3 பேர் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ பார்க்குறடி ஆஃபீஸ் போகலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னா எங்கள் நாளைக்கு ஆஃபீஸ் வர செய்ய சொல்கிறாங்க. நாங்கள் வெளில போகிறோம் சொல்கிறாங்க. வெளியே ஆமாம் எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் 3 பேர் ஒன்றா வெளில போகிறோம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறேன் சரி ஓகே உங்கள் டைம் எடுக்கும் 1 வீக் டைம் எடுக்கும் சொல்லிட்டு போயிடுறாங்க. நமக்கு ஜிம்மின் டே வந்து இப்போ ஜிம்மின் ஜம்முக்கு டே ஜிம் 3 பேர் மட்டும் இருக்காங்க. தேரம் போயிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க மைலுக்காக கொஞ்சம் லீவ் கொடுங்க சொல்கிறாங்க. சரி எல்லாம் மைலுக்கு போயிடுறாங்க. வெளில பாடி அடிச்சிருக்காங்க. மற்ற மைலில் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் கேட்கிட்ட போயிட்டாங்க. பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆச்சு கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. பாருங்க டீ எனக்கு நீங்களும் சரி நீங்களும் சரி ஒரு 2 பேரும் 2 கண்கள் மாதிரி ஓகே எனக்கு 2 பேரும் வீக்காக வேணும்னு நினைக்கிறேன். உங்கள் 2 பேர் எப்போ ஹார்ட் பண்ண நினைக்கிறேன் ஓகேவா ஜஸ்ட்டு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க எனக்கு ஒன்றும் கொசுவாக இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. உண்மையெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு கொசுவா இல்லை ஆனால் அவங்க செக் பண்ணிட்டு தானே மார்னிங் சொல்லிட்டு அவங்க செக் பண்ண தானே சொல்கிறாங்க. டே ஜிம் பார்க்குறீங்க ஆமாம் நீங்களும் பண்ணுங்க உங்களுக்கு வேணான்னு சொன்னாங்களா கேட்குறாங்க. என்னதுக்கு நீங்களும் செக் பண்ணிக்கோங்க வேணான்னு சொன்னாங்களா ஜிம் கேட்குறாங்க. டே தான் அது சொல்கிறாங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் ஆகுதுங்க ஓகேவா அது ஜங்க் ஆகிட்ட ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் சொல்கிறாங்க அவங்க கிடக்குறா வீட்டுக்கு சொல்ல முடிச்சு ஜங்க் சொல்கிறாங்க. டே பார்த்து பார்க்க நீ பேசாதா சார் நீ பேசாத 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சரி போதும் இப்போ 2 பேர் வெளில வரீங்களா வரலையா கேட்குறாங்க. நீங்கள் 2 பேர் வெளில வந்தால் கூட வரேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடும் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இதுக்கப்புறம் எங்கள் போனால் என் கூட மட்டும் தான் அது ஜங்க் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. சரி அப்படியே வாங்க சொல்கிறாங்க. ஜிம் ஜங்கோட 3 பேர் வெளில போகிறாங்க. ஜிம் தான் டீட்டே எனக்கு அது வேணும் வாங்கிட்டாங்க சொல்கிறாங்க. பட் இது வாங்க சொல்கிறாங்க இது வாங்கிட்டாங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜங்க் பார்க்குறாங்க. இதே சொல்கிறேன் இது வாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. 1 செகண்ட் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் போகிறாங்க. எதுக்கு அவ்வளோ போகிறாங்க சொல்லி 2 பேர் போகிறாங்க. இங்கே வந்துட்டு ஒரு ஜிம் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட் இருக்குமா சார் பிரேஸ்லெட் ரொம்ப யூனிக்காக இருக்கணும் சொல்கிறாங்க. நீங்கள் இன்ஸ்டில் வந்துட்டு இன்ஸ்டன்ட்டாக வந்து மேக் பண்ணுவீங்களா சொல்கிறாங்க. பண்ணி தருவோம் சார் சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம் செலக்ஷன் பண்ணுறாங்க. பிரேஸ்லெட் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அழகாக இருக்கா சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் சொல்கிறாங்க. ஓகே இது இன்ஸ்டில் மேக் பண்ணி தரீங்களா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சார் சொல்கிறாங்க. அப்படியே சார் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு என்ன இன்ஷியன்ஸ் சொல்லிட்டு ஓகே சார் ஜிமின் தான் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஜே அப்படி சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜே சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டீன்னு சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க. ஜங்குக் ஜிமின் டே சொல்கிறாங்க. எனக்கு அவங்க அப்படி தான் மீட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஜங்குக்கு அதுக்கப்புறம் ஜிம் மீட் பண்ணாங்க. ஜிம்முக்கு அப்புறம் தான் அவங்க டே அவங்க லைஃப்பில் அதனால் அப்படி தான் அந்த ஆர்டர் வைஸாக போடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ சென்ட்ரல் நம்ம ஜிம் வருவார் 2 பக்கமும் அவர் ரைட் சைடில் நம்ம ஜங்குக்கு அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடில் டே இருப்பாங்க. அப்படி தான் அவர் மீன் பண்ணி சென்ட்ரல் அவர் வர மாதிரி ஒரு போட்டிருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இது என்ன ரிசல்ட் சொல்கிறாங்க. ஜிம் தான் ஜங்கு ஹேண்டை கிடச்சிட்டு ஜங்கு ஹேண்டை காமிக்கிறாங்க. சொல்லி போட்டுக்கிறாங்க. இது சொல்கிறாங்க. நீ என்ன ஹஸ்பண்ட் ஓகேவா நீ எப்போதும் என் கூடவே இருக்கணும் என்னோட ரைட் சைடு ஐ மாதிரி ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டேக் போட்டுறாங்க. இது சொல்கிறாங்க. நீ என்னோட லெஃப்ட் சைடு ஐடி சொல்கிறேன் ஐ சொல்கிறாங்க. இது சரியா சொல்கிறாங்க. ஆமாம் நான் சொன்னேன் எனக்கு 2 பேரும் 2 கண்கள் மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அதனால தான் ஓகேவா 2 கண்களுமே ரொம்ப இம்பார்ட்டன் எனக்கு இதில் 2 சின்னதாக கூட ஹார்ட்டாக கூட ஜிம் சொல்கிறாங்க. எப்போவுமே ஓகே நான் உங்கள் 2 பேருமே வந்து ஒரு சொந்தமான ஒரு பாசன் உங்கள் 2 பேரும் எப்பவும் நான் வந்து எப்படினாக்கா என் மனசில் ஹோல்டு பண்ணுவேன் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ஜங்க் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டு சொல்லிட்டாங்க. போய் என் கூடவே இருக்கணும் ஓகேவா நம்ம ரிங் வந்து டிஃப்ரெண்டாக போட்டுருக்கோம் இல்லையா என்னோட வெட்டிங் நீங்கள் வந்துட்டு நான் 2 போட்டிருக்கேன் டிஃப்ரெண்டாக போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் இது 2 பேரும் 3 பேர் ஈக்குவலாக ஒரே மாதிரி போட்டிருக்காங்க. 3 பேருமே வந்துட்டு எப்படின்னா ஒன்றாவே இருக்கணும் எப்போவுமே உங்களுக்கு போட்டி பராமல் வரவே கூடாது ஓகேவா. சின்ன சின்ன பாசிட்டிவ் வாங்க தப்பு இல்லை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் லவ்வில் பாசிட்டிவாக இருக்கும் தான். ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு வேறு எதுவும் வந்துடக்கூடாது சொல்லி சொல்கிறாங்க. கேட்கும் ஜங்கு கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ சொல்கிறாங்க நான் உங்களால் சஃபர் ஆக கூட நம்பர் எனக்கு 2 ஹாபிஸ் மேலே நம்பிக்கை இருக்கு ஓகே வரீங்க எப்போ ஹாப்பியாக இருக்கணும் நீங்கள் எப்படி என்கிட்ட இருக்குன்னு நினச்சாலும் ஓகே ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கோங்க 2 பேருமே நான் 2 பேருமே வந்து பார்ஷுவாலிட்டி பார்க்க மாட்டேன். இதை மொத்தளவு உங்கள்கிட்ட நான் கொடுப்பேன் உங்களை மொத்தளவு நான் எடுத்துப்பேன் ஜிம்னு சொல்கிறாங்க. மற்றவங்க நம்ம பார்த்து தப்பாக பேசுகிற மாதிரியோ இல்லை ஒரு மாதிரி ஒன்று முகத்தை சொல்லிக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டேன். நம்ம வீட்டில் நம்ம வேறு மாதிரி இருக்கணும் நம்ம வீட்டில் வேறு மாதிரி இருக்கணும் ப்ரைவசி வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் எல்லாத்தையும் நிறைய சொல்கிறாங்க. டேவும் ஜங்கு ஒரு ஃப்ரீஸ் ஆகிறாங்க எனக்கு ஒரு பேச அவ்வளோ மெச்சூரிட்டியை ரொம்ப ஹேண்டில் பண்ணுறாங்க. நமக்கு நான் பேபிஸ்லாம் பிறப்பாங்க அவங்ககிட்ட ஜங்காப்பு எனக்கு பிறக்கிற பேபிஸ்க்கு நம்ம டே வந்துட்டு இன்னொரு அப்பா இல்லையா அதே மாதிரி டேக்கு பிறக்கிற டேக்கு எனக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஜிம் ஜங்கு இன்னொரு அப்பா நாங்கள் உங்கள் குழந்தைங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் 2 பேரும் ஈக்குவலாக ஒரு அப்பாவாக தான் அவங்க பார்க்கணும். ஜங்குக்கு அப்பா டேயோட டே அப்பா அப்படி தான் பார்க்கணும் சரியா சொல்கிறாங்க. 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கக்கூடாது சொல்லிட்டு ஜிம் தான் எல்லாருமே இப்படி அவரை பற்றி ஒரு யோசிக்கிறாங்க 2 பேரை பற்றி மட்டுமே வச்சுருக்காங்க. இப்படி தான் இருக்கணும் இப்படி ஹார்ட் ஆகிடக்கூடாது இப்படி பார்த்துக்கணும் சொல்லி ஜிம் சொல்லுவோம் 2 பேரும் சேர்ந்து ஜிம் சிக்ஸ் சக்ஸஸ் பண்ணுறாங்க லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது சொல்லிட்டு நான் இவனை ஃபஸ்ட்டே பார்க்கணும்னு தோணுது சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஒன்று வரதில்லை எனக்கு என் ஜங்காக தான் உன்னை அழகாக பார்த்து சாக்ஷன் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு ஜங்கு சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க இவன் ஹார்ட் ஒர்க் இவன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காருல்ல சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க எனக்கு உங்கள் 2 பேரும் பிடிக்கும் உங்கள் ஜிம் சொல்கிறாங்க பார்ட்டி நீ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்க்கல இந்த மாதிரி எனக்கு லவ் பண்ணுறது எஃபர்ட் போடல அப்படின்னு நினைக்கவே சரியா என் ஃபஸ்ட்டாக போய் வரைக்கும் நான் பார்த்துக்கு வரல இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி நம்ம ஜங்கு அப்படி தான் என் லவ் பண்ணி அப்படி என் மனசு இடம் பிடிச்சானே எனக்கு ரொம்ப ஈக்குவலாக தான் பிடிக்கும் ஓகேவா. 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க மாட்டேன் ஓகே எனக்கு பயப்பட வேணாம் ஒரு ஜங்கு ஹார்ட் பண்ணியிருக்க எஃபர்ட் போட்டிருக்காங்க ஜிம்முக்கு அவங்கள அதிகமாக பாசம் இருக்கும் நம்ம எதுவுமே பல்ல சொல்லிங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா. நான் ஜங்காட்டே சொல்லியிருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க.
இதை கேட்குறேன் ஜெயங்குட்டிக்கு ரொம்ப ஹாப்பாக இருக்குது. உண்மையாக நாங்கள் ரெண்டு பேர் லக்கி நினைக்கிறேன். சரியா சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி பாசம் எனக்கு கிடச்சிருக்காங்க. அதான் சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி ஓகேவா, நான் எப்போ நான் ஹார்ட் பண்ண மாட்டோம், நம்ம பத்திரம் பார்த்துப்போம் ஓகேவா, எப்போ ஹாப்பியாக இருக்கலாம், செக்யூராக ஃபீல் பண்ணலாம் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்த்துங்க அப்படியே சொல்கிறாங்க. ஆஃப்டர் பேபி பிறந்ததுக்கப்புறம் கூட வா ஜிம் கேட்குறாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது ஓகே சொல்லிட்டு ஃபைன் ஜிம் ஜெயங்குட்டி இப்போ 3 பேர் வீட்டுக்கு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ரூம் செலக்ஷன் பண்ணுங்க சொல்கிறாங்க. ரூம் ஆகும் சொல்கிறாங்க. நமக்கு இருக்கிறது வந்து பெஸ்ட் ரூமாக வேணும், கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குற அந்த வீட்டில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இது வரைக்கும் அந்த ரூம் யாரும் யூஸ் பண்ணுறேன் அது அப்படியே இருக்குது. பேசாமல் அந்த ரூம் ஷிஃப்ட் ஆகுமா சொல்கிறாங்க. ஏன்னா 3 பேர் திங்ஸ்லாம் வைக்கணும்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஃபைன் தான். ஜிம்முக்கான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த ரூமில் தான் இப்போ ஜிம் ஜங்குட்டி 3 பேர் ஸ்டே பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பி. அந்த வாட்ரோட ஜிம் தான் ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ நடுவில் ஜிம் இருக்கும். இந்த பக்கம் ஜங்கு இந்த பக்கம் டீ விடுது. அப்படியே அழகாக செட் பண்ணியிருக்காங்க. ஓகே இது கரெக்டாக இருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு 3 பேருக்குமே. 1 வீக் 3 பேர் ஃபுல்லாக வெளில சுற்றிருக்காங்க. ஜிம் பார்க்க ஜங்கா அந்த மூவி பார்த்து ஜிம் சொல்கிறாங்க. 2 பேர் மூவி பார்த்துருக்காங்க 3 பேருமே. இப்போ நம்ம ஸ்டே பார்த்தா அவர் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்த்து இங்கே பார்த்தாலும் ஒர்க் தானே ஜிம் தான். அவரோட மொபைல் வாங்கி வச்சுட்டு இங்கே பாருங்க சார் ஜிம் சொல்கிறாங்க. போட்டு ஜிம் ஜங்கு மூவி என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக பீச் பார்க்கு சொல்லிட்டு 1 வீக் ரொம்ப அவளுக்கு ஹனிமூலாக போயிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்றா இருந்தால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபைன் ஜிம் பார்க்குறோம். ஓகே ஃபைனாக ஆஃபீஸ் போகிறீங்களா ஆஃபீஸ் கேட்குறாங்க. அப்படி வீட்டில் இருக்க போகிறதா சொல்கிறாங்க. எல்லாரும் உங்கள் வீட்டில் ஒர்க் தானே வராங்க. நீ இப்படி வீட்டு என்ன போகிற சொல்கிறாங்க. நாங்கள் வந்து பிரச்சனை அப்புறம் சொல்கிறாங்க. அங்கே வந்தால் நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்களா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது உண்மைதான் சுற்றி சொல்கிறாங்க. அவ்வளோதான் நான் எப்போ வேலை சொல்கிறாங்க. நான் என் அப்பாவோட கம்பெனி போகிற சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவோட கம்பெனிங்க ஜிம் சொல்கிறாங்க. என்ன ஜிம் சொல்கிறேன். ஆமாம் பாட்டி நான் அப்பாட்ட கேட்டேன். அப்பா ஹெல்ப் பண்ணுறா என்ன கேட்டாங்க. ஹெல்ப் பண்ணுற ஜிம்மில் தான் பிஸ்னஸ் கேட்டேன். ஜங்கா டாக்டர் கேட்டாங்க. நீங்கள் இருக்கு நிறைய ஒர்க் பண்ணுறீங்க. அதனால தான் சொன்னேன். அப்போ நான் கம்பெனி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ நான் அப்பாவோட கம்பெனிக்கு போகிறேன் ஓகேவா. நீங்கள் சொல்கிறாங்க நம்ம ஆஃபீஸ் போங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அப்போ ஹெல்ப் சொல்கிறாங்க. அவட்ட கேட்குறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்குட்டியும் சரி ஓகே சொல்கிறாங்க. ஃபைன் ஜிமின் அவங்க அப்பாவோட ஆஃபீஸ் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின்ட்டு ஜிம் வந்து அவரோட ஒர்க் பிஸியாக இருக்காரு. அவங்க பார்த்தா ஜங்குட்டி ஆஃபீஸ் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஜிமினை என்ன பண்ணிட்டு நேரம் சொல்கிறாங்க. இப்போ காய் வைக்கல பார்க்குறேன். காயில் பார்க்குற டே பாரு கொஞ்ச நாள் அந்த வேர்ல்டுக்குள்ள கொஞ்சம் ஒர்க்குன்னு விட்டுருக்காரு பாருங்க சரியா சொல்கிறாங்க. உங்கள் ஒய்ஃப் இருக்காங்க அங்கே தனியாக போகலாம் சரி அப்புறம் போய்க்கலாம் இங்கே வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஜிமின் வேர்ல்டுக்கே இருக்குது சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஜிம்மின் உலகத்தில் இருக்கிறது சொல்கிறாங்க. ஆமாம் ஏன்னா அந்த ஜிம்மின் வேர்ல்டு கொஞ்சம் வெளியே வாங்கலாம் சரியா சொல்கிறாங்க. நீ மட்டும் அவனோட ஹோப் எப்படி வேர்ல்டில் இருக்கலாம். நாங்கள் மட்டும் இருந்தால் தப்பா சொல்கிறாங்க. பாரு நானும் என் ஜிம்மின் ஜங்க் அப்படி மாசம் எப்படி சொல்கிறாங்க. நானும் என் ஜிம்மும் லைலா மச்சினும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என் ஜங்காவும் என் ஜிம்மும் ரோமி சொல்லிட்டு சரியா சொல்கிறாங்க. அப்போ நானும் என் ஹோப் எப்படி என்னவா இருப்போம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. நம்ம ஒன்றும் இருக்க வேணாங்க வாசல் கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கள விட்டு எதுக்கு அவங்கள்ட்ட சுற்றிட்டு இருக்கா சொல்கிறாங்க. டே அவங்க ஒர்க்கே பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு ஒர்க் பண்ணுவாங்கடா ஓகேவா நீ தான் போயிட்டு வாசல் ஜெவ கூட்டிட்டு போயிடறாங்க. இப்போ நம்ம டேவும் ஜங்கு சிரிக்கிறாங்க சரி ஓகே சொல்லிட்டு இவங்க அப்படி ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. போல ஜிமின் ஆஃபீஸ் போகலாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ பொண்ணு பார்க்குறா. சார் நீங்கள் சொல்கிறாங்க. நாங்கள் ஜிமின் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. சார் உள்ளே வாங்க போகலாம் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஜிமின் ஒர்க்கில் இருக்காங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஒர்க் முடிச்சுட்டு வராங்க வெயிட் பண்ணுறோம் சொல்லிட்டு 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் கையில் ஒர்க் முடிச்சுட்டு அந்த பேக் எடுத்து வெளில வராங்க. ஜங்கு ஜிமின் பார்க்குறாங்க. கூட சொல்லிட்டு பேக் வாங்கி ஜங்குட்டி போய் பேக் வாங்கிக்கிறாங்க. ஜங்காட்டி எப்போ நீங்கள் சொல்கிறாங்க அது வராங்க இப்போ தான் வந்து சொல்கிறாங்க. ஜிமின் சொல்லிட்டு நல்லா சொல்கிறாங்க. உள்ள வந்துருக்கலாமே சொல்கிறாங்க. பரவாயில்லடா வா கூப்பிட்றாங்க. 3 பேர் போகிறாங்க. சரி வெளில போகமா சொல்லிட்டு டே கேட்குறாங்க. ஜிமின் பார்த்து எங்கே டே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. காஃபி போகலாமா காஃபி ஷாப் போகலாமா சொல்கிறாங்க. காஃபி ஷாப் ஆமாம் ஒரு காஃபி டேட் பேர் போகலாமா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் காஃபி பிடிக்காதுடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே அங்கே மில்க் ஷேக் ஒரு குடிக்கிறேன் மில்க் ஷேக் குடிச்சிக்கோ நானும் ஜம்மா காஃபி குடிக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 3 பேர் போகிறாங்க. போயிட்டு ஜிம் 2 பேருக்கு நிறைய பேசுகிறாங்க. ஜம்கா ஆஃபீஸர் நடக்குது சொல்லிட்டு ஒர்க்கு பற்றி ஷேர் பண்ணுறாங்க. அப்படியா நீ இப்படி பண்ணா சரி அவங்களுக்கு ஐடியாலாம் கொடுக்குறாங்க. ஜிம் ரொம்ப பிடிச்சி அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஹாப்பியான லைஃப். ஃபைனாக வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்காட்டே என்ன சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் போய் தூங்க வா சொல்கிறாங்க. அப்படியே போய் தூங்க சொல்கிறாங்க. ஜிம் போய் தூங்குறாங்க. இப்போ டேவும் ஜங்கும் உங்கள்கிட்ட பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் சிவாவில் ஃபோன் பண்ணுறாங்க. சிவாக்கு சொல்லுங்க சொல்கிறாங்க. சிவா நீ இப்போ தானே மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியா இருக்குது சொல்கிறாங்க. என்னப்பா சொல்லுங்க இப்படி தானே மேரேஜ் பண்ணிப்பேன் நீ எப்படி தானே பண்ணுறது சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம சிவா தான் வந்துட்டு சரி ஓகேப்பா நீங்கள் ஆசைப்படுறீங்க மேரேஜ் பண்ணிக்கிற சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. நீங்கள் யார் சொன்னாலும் மேரேஜ் பண்ணிக்க ஓகேவா சொல்கிறாங்க. இது கேட்குறது ஹாப்பியாக இருக்குது. ஃபைனில் சிவாக்கு அவங்க அப்பா வில்லேஜ் நம்ம பொண்ணு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மேரேஜுக்காக பேர் பையன். ஆனால் வில்லேஜ் இருக்கான்னு ரொம்ப போல்டாக இருப்பாருக்கு எல்லாமே தெரியும் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப போல்டாக மெச்சூரிட்டியாக இருப்பா. அதனால சிவாவோட அப்பா அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு சிவாவோட கிராண்ட் வில்லேஜ் இருக்காங்க. அவங்க தான் சொல்லிப்பாங்க அந்த பொண்ணை பற்றி. சரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் வில்லேஜ் போகிறாங்க. இது வெக்கேஷன் போகிற மாதிரி போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா நான் வில்லேஜ் போனதே இல்லை ஜம்கா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்துருக்காங்க. இப்போ நம்ம சின்ன காய் பார்க்குறாங்க. டே அவங்க ரொமான்ஸ் பண்ணுறாங்க சரியா சொல்கிறேன். எனக்கு ஆமா தப்பா நினச்சிருக்காங்க வில்லேஜில் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. காய் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அது உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறேன். எனக்கு ஆமா நீங்கள் தான் ஹோப் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவீங்க. உங்களை பார்த்துட்டு ரொம்ப சிரிக்க போகிறாங்க ஓகேவா சார். அது ஜியோபி அவங்க தான் பாவம் ரொம்ப எம்பர்ஸாக ஃபீல் பண்ணுவார் ஓகேவா. என் ஜங்கா பற்றிக்கு தெரியும் நாங்கள் இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேவா சார். ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயோ பார்க்குறாங்க. ஜிம்னா சொல்கிறேன் ஏன் சார் சூப்பராக ட்ரெஸ் பண்ணடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய்க்கு ஒரு மாதிரி கொப்பி என்ன விட்டு கொடுத்து பேச சொல்கிறாங்க. ஏன்டா இது வரைக்கும் அவங்க வீட்டில் எனக்காக நம்ம எம்பர்ஸாக ஃபீல் பண்ண பண்ணியிருக்காங்களா சொல்கிறாங்க. எனக்காக நம்ம எம்பர்ஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்களா அவங்க ஒன்றா மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ டீசெண்டாக நான் கூட நினச்சேன் ஏன்டா ரொம்ப சின்ன பசங்க மெச்சூரிட்டி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ இருக்கியே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாதவங்க அப்படி சொல்லிட்டு காய் சொல்லிட்டு ஜெயோ சொல்கிறாங்க. பேபி என்ன நீ திட்டியா சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அது வில்லேஜ் ஓகேவா என்ன யாரும்
தப்பா நினைச்சு போறாங்க, கொஞ்சம் அடக்கி வாசி சரியா அப்படி சொல்லிட்டு ஜெயப் சொல்றாங்க. காய்க்கு பேச ஒரு ஆடு போயிடுது, என்ன போய் இப்படி சொல்லிட்டானே அப்படி சொல்லி பார்த்து வருத்தமா உட்காந்துருக்காரு. காய் சம்பா சிரிச்சிட்டு இருக்காங்க, உனக்கு வேணும் தான் அப்படி சொல்லிட்டு நம்பி பாக்குறாங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கும் சரியா சொல்றாங்க. சரி அப்படி சொல்லிட்டு லவ் ஷோ பண்றது தப்பா சொல்றாங்க. ஓ நீங்க மட்டும் ஆனா லவ் நாங்க பண்ணா சொல்றாங்க. காய் சம்பு திட்டுறாங்க. போங்க அவங்களும் பேச மாட்டேன் அப்படி சொல்றாங்க. பேசாத அவங்க சொல்லி திட்டிட்டு வந்துருக்காங்க. ஃபைன் அவங்க வில்லேஜ் ரீச் ஆயிட்டாங்க. அந்த வில்லேஜ்ல 1 வீக் மேரேஜ் ஒர்க் சூப்பரா போயிருக்கும். ஜிம் நல்லா ஜிம்னாங்க. ஜிம்னு ஜிம் அவங்க வில்லேஜ் சுத்தி பாக்குறாங்க. இப்போ டேஜ் அவங்களாம் நிறைய ஒர்க் பண்றாங்க. ஷோ மேரேஜ் சொல்லிட்டு அங்கெல்லாம் அழகாவே போயிருக்கும். அவங்களும் எப்படினாக்கா எல்லாம் தனித்தனி ஸ்டே பண்ணிருப்பாங்க. ஜிம்னு ஜிம் ஒன்றா ஸ்டே பண்ணிருப்பாங்க. நம்ம நம்ஜினு காய் அவங்க அந்த டாப்ல எல்லாம் தனியாக இன்னும் பாட்டம் நம்ம தனியாக தூங்கிருப்பாங்க. 1 வீக் ரிட்டர்ன் முடியுது. ஜிம் பாக்குங்க வா சூப்பரா இருக்கு. ஃபைன்ல ஃபைனாக்கா நான் உங்களுக்கு கூட்டிட்டு போறேன் எங்க சிட்டிக்கு சொல்றாங்க. அது ஓகே ஜோயின் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் சூப்பரா பேசுவா பலமா சொல்றாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் பாக்குறாங்க. ஷோயாவும் சொல்றாங்க உங்களுக்கு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்றாங்க. அப்படியே அவங்க சொல்றாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு பியூர்லி அரேஞ்ச் மேரேஜ் ரொம்ப அழகா ரொம்ப ஜெனியூனா அழகா நடந்திருக்கும். இப்போ நம்ம எப்படி சொல்றது ரொம்ப டீசெண்டா அழகான வேற ஒரு மேரேஜ் நடந்திருக்கும். இப்போ நம்ம ஷுகா வயனை பார்த்து தாங்க வயன் ஷுகா பாக்குறா கார் ரொம்ப 2 பேரும் ஒருத்தர் மாதிரி சைட் அடிக்கிறாங்க. இப்போ நம்ம பாக்குறாங்க பாடா பொண்ணு கூட சைட் அடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன கிட்ட ஜவாப் சொல்றாங்க. ஆமாண்டா சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க அழகா இருக்குல்ல ஆமா சொல்லிட்டு 3 பேருமே அதை பேசிட்டு இருக்காங்க. இப்போ காய் அவங்க பார்த்தா பயங்கர தூங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க நல்லா ஒர்க் பண்ணிருப்பாங்க வந்து இப்போ ஷுகா பாக்குறாங்க பாவம் இவங்க நல்லா ஒர்க் பண்ணிட்டாங்க சொல்றாங்க. பரவாயில்லடா எங்க மேட்ச்க்கு நீ ஒர்க் பண்ணல அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு ஃபைனலி அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. இப்போ ஜிம் பாக்குறாங்க. எனக்கு வெல்கம் டு அவர் ஹவுஸ் சொல்றாங்க. ரொம்ப ஹாப்பி உள்ள வர வெல்கம். அது ஒயின் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு சொல்றாங்க. அப்படியே ஆமா சொல்லிட்டு இப்போ ஷுகா வாமா சொல்லிட்டு லக்கேஜ் எடுத்து கூட்டிட்டு போறாங்க. ஒயினுக்கு ஷுகா ரொம்ப பிடிச்சிருக்கா. ரொம்ப ஜென்வா பேசுறது ரொம்ப அழகா கைண்டா ஜென்டலா நடந்துக்கிறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கா அவளுக்கு. இப்போ டேஸ் அழகா பாஸ் ஆயிட்டு ஒயின் வீட்டும் செட்டில் ஆயிட்டா. ஜிம் பார்த்து எப்போதும் பிஸியாக தான் இருப்பாரு. அவர் ஒர்க் போயிட்டே இருப்பாரு. நம்ம டீம் ஜம்க்கு டைம் கிடைக்கிறோம் நம்ம டேட் கூட்டிட்டு போறோம் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கட்டும் இப்படி தான் இருக்காங்க. இப்போ 1 ஃபைன் டே ஜிம் தான் குளிச்சுட்டு வந்து ரெடியா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜம்ப் பார்த்தா சும்மா இருக்க மாட்டார். ஜிம் வந்து கிஸ் பண்ணிருக்காங்க. அமைதியாக ஜிம் சொல்றாங்க. ஜங்கா வந்துட்டு கொஞ்ச நேரம் சொல்லிட்டு அவர் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு மீட்டிங் இருக்கு ஜங்கா அப்படி ஜிம் சொல்றாங்க. இருந்தா இருக்கட்டும் ஜங்க தான் கிஸ் பண்றாங்க. உனக்கு என்ன நீ ஆஃபீஸர் பண்ண ஏன் ஆஃபீஸர் நான் மேனேஜ் பண்ண சொல்றாங்க. ஜிம் சொல்றாங்க நான் வரவா ஹெல்ப்புக்கு வரவா சொல்றாங்க. தேவையில்லை ஜிம் சொல்லிட்டு நம்ம 2 பேரும் ஃபிளட் பண்ணிட்டு கியூட்டா இருக்காங்க. இப்போ அப்படியே தான் குளிச்சுட்டு வந்து வெளில வராரு. வெளில பாக்குறாங்க. அந்த பசு சொல்லிட்டு மாறாது இதுல மட்டும் இப்போ டே பாக்க என்ன பண்றா சொல்லிட்டு பார்த்தா ஜங்கு ஜிம் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து டேக்கு பசு ஆயிட்டு இருக்கு. ஜிம் பாக்குறாங்க முறையில டே பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜங்கா விட்டு டே பாக்குறாங்க சொல்றாங்க. பார்த்துட்டு ஜங்கா வந்துட்டு பார்த்தா என்ன சொல்றாங்க பாரு அவங்க பசு வாண்டனே இப்போ போயிட்டு ரெடியாக போக சொல்றாங்க. நல்லா ரெடி ஆயிட்டேன் சரி இப்போ போய் சாப்பிட போக சொல்றாங்க. நீங்க வர அப்படி போய் சாப்பிட சொல்றீங்க. அட்லீஸ்ட் போச்சு கொஞ்சம் ஸ்பேஸ் கூட அவனுக்கு நம்ம ஜிம் சொல்றாங்க. ஜங்க் வந்துட்டு கார்டி கொடுக்க வேண்டானே சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இப்போ நம்ம டே தான் ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஜிம்மின் தான் ரெடி ஆகிட்டு இருக்க முன்னாடி இப்போ நம்ம ஜம்ப் வெளில அப்போ டோர் லாக் கொண்டு போயிடுறாரு. இப்போ நம்ம டே கிட்ட வர எங்கிட்ட வந்து ஒரு பார்த்துருக்காங்க. மறைச்சு பார்க்குறாங்க. என்ன சார் ஜிம் திரும்பி பார்க்குறேன். என்னாச்சு டே ஜிம் கேட்குறேன். ஹேர் வெட்டர் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சரியா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு டே தான் 3 உட்காந்துருக்காங்க. என்னாச்சு எதுக்கு கோவமாக இருக்காங்க கார்டி வேணா புஷ் பண்ணிக்க வேண்டியது ஜிம் நினச்சிட்டு அது போய்ட்டு கேஷுவலாக இருக்காங்க. இப்போ டே போய் மறைச்சு பார்க்குறாங்க. என்ன டே வேணும் உங்களுக்கு ஜிம் கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. என்ன வேணும் உங்களுக்கு ஜிம் கேட்குறாங்க. டே பார்த்தா ஒன்றும் சொல்கிறாங்க. இவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருப்பான் சொல்லிட்டு அதுக்கு பாசிட்டிவ் சரி அவங்களோட பரவாயில்ல அவங்க வேறு மாதிரி இவங்க டோட்டல் டிஃப்ரெண்ட் ஜிம் தான். இப்போ டே பார்த்து மறைச்சு இருக்காங்க. டேபிள் முன்னே இருக்காங்க. ஜிம் ஒரு கட்டத்துக்கு மேலே டேபிள் புஷ் பண்றாங்க போயிடல என்னன்னு சொல்லிட்டு என்ன உனக்கு இப்போ ஜிம் கேட்குறாங்க. அது சொல்றாங்க என்ன வேணும் உனக்கு இப்போ கேட்குறாங்க. இதே தான் உனக்கு தெரியாதா சொல்றாங்க. ஜிம் இப்போ டேபிள் கிஸ் பண்றாங்க. ரொம்ப ஹங்கரியா ரொம்ப டிஃப்ரெண்டாக கிஸ் பண்றாங்க. டேவும் சேம் அதே பேஷனாக கிஸ் பண்றாங்க. உனக்கு எல்லாம் இப்படி வேணும்ல நானே அப்ரோச் பண்ணுறோம்னா ஜிம் கேட்குறாங்க. ஆமா எனக்கு நாட்டி சரி என்று நீ காமிச்சுட்டே இருக்கும் ஜிம் டே சொல்றாங்க. இப்போ பொறுக்கி ஜிம் தான் டேவ் அடிக்கிறாங்க. என் ஜங்க வேற மாதிரி நீ இருக்கி ஏன் சொல்றாங்க சொல்லி கேடி ஜிம் சொல்றாங்க. டே பார்க்குறேன் எனக்கு உங்கள்கிட்ட இதுதான் பிடிக்கும் சைடு ரொம்ப பிடிக்கும் நான் அதை எவ்ரிடே நான் ஃபீல் பண்ண சொல்றாங்க. ஃபீல் பண்ணுவேன் ஜிம் தான் டே அடிச்சுட்டு அவங்க பிரிஞ்சு பண்ணிட்டு கூட போய் பிரிஞ்சுக்காங்க. இப்போ டே அவங்க கொஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு பாசிட்டிவாக இருக்குடா நீ அவங்க கூட தான் சொல்றாங்க. டே அவன் ஹஸ்பண்ட் சொல்றாங்க. இப்போ நான் யாரை சொல்றேன் நீங்க தான் ஜிம் சொல்றாங்க. இப்போ ஜிம் தான் இல்லை மற்றதெல்லாம் சமாளிக்க முடியாது அந்த விஷயத்த மட்டும் ஒன்று சொல்றேன் சமாளிக்க முடியாது. ஜிம் தான் டே அடிச்சிட்டு இருக்காங்க. டே வந்துட்டு அப்படியா நாட்டி பேபி முன்னாடியே சொல்றாங்க. ஆமாம் நாட்டி பேபி தான் நாட்டி பாய் தான் நாட்டி கிட் தான் ஜிம் சொல்றாங்க. டே பார்த்து அதானே உண்மை சொல்றாங்க. ஆமாம் அது உண்மை தான் ஜிம் சொல்றாங்க. இப்போ டே பார்த்து சாப்பிட பசிக்க சொல்ல 2 பேருமே எழுச்சி ஃப்ரெஷ்ஷாக டேட் விட போறாங்க. ஜங்க டே பார்த்து ஒரு லுக்கு மறைக்கிறாரு. ஜிம் தான் என்ன ஜங்கா சொல்றாங்க. 3 சொல்றாங்க சாப்பிட சொல்லிட்டு 3 பேர் சாப்பிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே சலா பாஸ் ஆயிடுச்சுல ஒரு 4 months ஆஃப்டர் தான் ஜிம்முக்கு மேரேஜ் ஆகிட்டு 4 months ஆயிடுச்சு. 4 months ஆஃப்டர் நம்ம ஜிமின் ரொம்ப டிஸையாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஜங்க் பார்க்குறது என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்கா சொல்றாங்க. ஜங்கா எனக்கு ரொம்ப டிஸையாக இருக்கு சார் டிஸையாக இருக்கு அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு எனக்காக என்ன மீட்டிங் போய் அட்டன் பண்ண முடியுமா இல்லை ஆஃபீஸ்லாம் சொல்றாங்க. எனக்கு தெரியும் எல்லாருக்குமே ஜிம்மோட ஹஸ்பண்ட் ஜங்குக்கிட்டேன்னு சொல்லிட்டு நீ அட்டன் பண்ணியா சொல்றாங்க. எனக்கு அவங்களுக்கு அந்த பவர் ரைட்ஸ் இருக்கு கொடுத்துருக்காரு ஜிம்னுட்டு. சரி ஓகே அப்போ அட்டன் பண்ணுறேன் ஓகே ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்லிட்டு அப்படி சொல்கிறேன். என்ன சொல்றாங்க நீ கொஞ்சம் ஆஃபீஸ் போகும்போது ஜிம்மில் பார்த்துக்கோ சொல்றாங்க. ஓகேடா சொல்லிட்டு போ நம்ம ஜங்க் போயிடுறாங்க. டே பார்க்குறது என்னாச்சு உனக்கு சொல்லிட்டு ஜூஸ் எடுத்து கொடுக்குறாங்க குடி சொல்றாங்க. ஜிம் குடிக்கிறாங்க. டக்குனு வாமிட் பண்ணுறாங்க. என்னாச்சு நம்ம உனக்கு சொல்றாங்க. தெரியல டே எனக்கு ஒரு ரொம்ப ஹெட் ஆகுதுன்னு சார் ரொம்ப இருக்கு
இருக்கு சொல்றாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டல் போகலாமா சொல்றாங்க. இல்லை பார்த்துக்கலாம் ஜிம்மி கொஞ்சம் அப்படியே டயர்டாக இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க அவருக்கு டவுட்டாக இருக்கு ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டு என்ன ஹேங் சொல்றாங்க. இவன் டெஸ்ட் பண்ணி பார்க்குறியா சொல்றாங்க. டே பார்க்குறேன் ஹேங் சொல்லிட்டு இவனில் ஒன்றும் தெரியாமல் கேட்குறான் சொல்லிட்டு ஏண்டா மேபி அப்படி வர குட் நியூஸாக இருக்கும் சொல்றாங்க. அதுக்குள்ளே வா சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறோம் என்ன கேட்குறாங்க. அதுக்குள்ளே வா சொல்லிட்டு ஏண்டா நீங்கள் பண்ணுற டார்ச்சர் இருக்கு சொல்றாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் டே எங்களுக்கு பிரைவேசி பற்றி பேசினா உங்களுக்கு வாய் உடச்சுடா சொல்றாங்க. இப்போ ஜெயத்தை சொல்லாத செய்ய சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறோம் பேபி எனக்கு ஹஸ்பண்ட் எனக்கு ஒய்ஃபோ இல்லை எதிரியா சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவங்களோட பிரைவேசி நீங்களா பேசுறா சொல்றாங்க. அது பேபி சொல்றாங்க வாங்கி கட்டிக்க போறாரு அப்படி திட்டிட்டு இருக்காரு. நம்ம டே வந்துட்டு அவங்க கடை எங்க விடுங்க அப்படின்னு சொல்லி போகுதான் பாரு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணாமா சொல்றாங்க. இரு ஜங்க் அவங்க ஜங்க் ஆகட்டும் சொல்றாங்க. சரி வெயிட் பண்றாங்க. அப்போ என்ன ஜங்க் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு 3 hours போயிருக்கும். மீட்டிங் முடிச்சு வீட்டுக்கு வராங்க மாதிரி பாக்குறாங்க. அப்புறம் டே சொல்றாங்க ஹாஸ்பிட்டல் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி ஓகேடா சொல்லிட்டு ஃபைன் அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஃபைன் நம்ம ஜிம் பிரெக்னென்ட் தான் அது உங்களை பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்த்து செக் பண்ணிடுறாங்க. ட்வின் வர கன்ஃபார்ம் ஆகுது. ட்வின் சொல்றாங்க ஆமா சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு ஜங்க் எல்லாம் ஸ்வீட் கொடுக்கலாம் எடுத்துக்கோங்க சொல்லிட்டு இப்போ டே பார்க்க ஜங்க் காய் பார்க்கறது வந்துட்டு ட்வின் சொல்றாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க உனக்கு எதுக்காக வந்து ஷாக் ஆகுது நீ எதுக்கு ஷாக் ஆகுதா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேவ பார்க்குறாங்க அதை என்ன சொல்றாங்க 2 கூட்டாட்டி அப்படி சொல்றாங்க. அப்போ தான் கொடுக்கும் நான் நினைக்கிறேன் ஹேண்ட் ஒரு மாதிரி ஃபோன் பண்ணுறாரு. இப்போ சின்ன வேணாட்டி அவர் சும்மா ஃபன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன ஹாப்பி இருக்கட்டும் சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க சரி ஓகே நல்லா பார்த்துக்கணும் நம்ம ஜிம்னா சொல்ல நினைக்கிறாங்க. அப்படியே ஜிம் பிரெக்னென்ட் ஆகிடும் 3 months ஆஃப்டர் ஜிம் பிரெக்னென்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயப்பு நம்ம ஒயின் பார்க்குறாங்க. நம்ம இப்போதைக்கு வேணாம் சொல்றாங்க. எனக்கு ஆமா எனக்கு அவங்க பிரெக்னென்ட்டாக இருக்காங்க நம்ம பொண்ணு ஆனால் ஒரு மாதிரி இருக்கும் சொல்றாங்க. சரி எனக்கு ஒருத்தர் கேர் பண்ணி முடியாது சொல்றாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம காய்ப்பார் ஹோப்பி நம்மளுக்கு இப்போதைக்கு பேபி வேணாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க ஆமா எனக்கு இப்போதைக்கு இவங்க மட்டும் தான் கொஞ்சம் சொல்றாங்க. குழந்தைங்க வந்து ஒரு மாதிரி கசம் சத்தமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்றாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறேன் ஏன் உங்களுக்கு ஹோப்பி மட்டும் தான் வேணுமா மற்ற பேபிலாம் வேணாம் சொல்றாங்க. வேணாம் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெயப்பாக்க நீங்க வச்சு ரெடி பண்றது சொல்றாங்க. சரி லைஃப் லவ் சைக்கோவா இருப்பான் போல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயப் சொல்றாங்க. அப்படி சொல்லாதீங்க எனக்கு கிரேசி லவ் அப்படி சொல்றாங்க. அதான் உண்மை ரெண்டும் ஒன்று தான் சொல்லிட்டு நமக்கு ஜெயப் சொல்றாங்க. பயங்கரமா டீஸ் பண்றாங்க. நம்ம காய் வச்சு நம்பிட்டு பாக்குறாங்க. என்ன காய் ரொம்ப ஃபேமஸா இருப்பாப்ல சொல்றாங்க. ஆமா ஃபேமஸ் தான் என்னையும் டீஸ் பண்றாங்க நீங்க சிரிச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு காய் சொல்றாங்க. இப்போ சுகா தான் வந்துட்டு அதான் சொல்றேன் அப்புறம் தான் கொஞ்சம் கம்மியாக கூட சொல்லிட்டு ஓவரா கூட வச்சுக்க அப்படிதான் சரியா சொல்றாங்க. அப்படியே சொல்றாங்க ஆமா சொல்லிட்டு இப்போ டீஸ் பண்றாங்க. நம்ம டே கொஞ்சம் ஜங்க் பார்த்தா ஜிம் ரொம்ப அழகாக கேர் பண்ணுறாங்க. ஜிம் ஸ்டில் ஆஃபீஸ் போகிறாரு. ஜங்க் பார்க்குறாங்க ஆஃபீஸ் போவதுரா வேணாம் சொல்லிட்டாங்க. பரவாயில்ல ஜங்க் அவர் 6 months வரைக்கும் அப்புறம் பார்த்து தான் சொல்கிறாங்க. ஜிம் அழகாக ஸ்டமக் பெருசாக இருந்து கூட ரொம்ப அழகாக ஆஃபீஸில் போவார். அவ்வளோ இவங்க 2 பேரும் நல்லா டேக் பண்ணிப்பாங்க. டேஸ் போக நம்ம ஜிம் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்க் டே கூட ஜிம் பார்க்குறாங்க ஜங்க் டேன்னு சொல்கிறாங்க. 2 பேருமே ஜிம்மில் லேப்டாப் படுத்துருக்காங்க. 2 பேரும் ஹேப்பியாக ரப் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ஏன் எவ்வளோ கேரிங்காக இருக்கேன்னு சொல்கிறாங்க. இது என்னடா கேள்வி நாங்கள் வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட்ஸ் அப்புறம் நாங்கள் நாங்கள் ரொம்ப பேச லவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. கரெக்ட் தான் ஜிம் சுற்றி 2 பேரும் மாறி மாறி பார்த்துருக்காங்க. எவ்வளோ அழகா இருக்காங்க. 2 பேரும் ஜிம் 2 பேரும் பார்த்து ரசிச்சு பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. 2 பேருமே சேர்ந்து ஜிம்ல ஸ்டமக்ல கிஸ் பண்றாங்க. பாருங்க அம்மா ஹார்ட் பண்ணாம இருக்கணும் சரியா பத்திரமா அம்மா பார்த்துக்கணும். ஓகே நீங்க வந்து வேர்ல்டுக்கு வரப்போ அம்மா ஹார்ட் ஆக கூட சரியா சரி எனக்கு தெரியும் கொஞ்சம் பெயினா இருக்குன்னு சொல்லி இருந்தாலும் அம்மா அதிகமாக சஃபர் ஆக கூட சரியா அதுவும் கையில தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வெப்ஸ்ட பேசுறாங்க ஸ்டமக் இருக்கும்போது. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு. 2 பேரும் அவ்வளோ லவ் வச்சிருக்காங்க. ஃபைனலி நம்ம ஜிம்முக்கு ஒரு 2 பேபிஸ் பிறக்காங்க. 2 2 பாய் பேபிஸ் ஓகேவா. டேவும் ஜங்கும் ஆளுக்கு பேபி ஹோல்ட் பண்ணுறாங்க. காய் பார்க்குங்க டிட்டோ அப்படியே வந்துட்டு ஒரு பன்னியும் ஒரு கரடியும் பிறந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய் பார்க்குங்க பன்னி கரடியில் ஓகே 2 அழகான குழந்தைங்க பிறந்திருக்காங்க ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நேம் கேட்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்க் வந்துட்டு ஜங்மின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து டேமின்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஸோ அவங்களுக்கு மின்மின்னு பேர் வரும் ஆமாம் சொல்கிறாங்க. 2 பேர் பேருமே மின்னு இருக்கணும் ஜிம்மின் நேம் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக நேம் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம 2 months ஆஃப்டர் நம்ம ஜின்னுக்காக ஒரு கேள்வி பிறகு எனக்கு அவரும் பிரெக்னென்ட் ஆகிருப்பார் இல்லையா. இப்போ அவருக்கு வந்து ஒரு கேள்வி பிறந்திருக்காரு. ரொம்ப அழகா அவங்க ஃபேமிலி அழகா இருக்கு. இப்போது நம்ம ஜெயப்பு நம்ம எனக்கு வந்து நம்ம ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு அவன் டிஃப்ரெண்டாக ஃபீல் பண்றா. இப்போ சுகா என்னாச்சு ஓகே சொல்றாங்க. சுகா எனக்கு வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு சம்திங் சொல்றாங்க. இப்போ நம்ம சுகா பாக்குறாங்க அப்படியா சொல்ற மாதிரி கியூட்டா டீஸ் பண்றாரு. ஆமா சொல்றா. இப்போ ஃபைன் நம்ம ஒயின் பிரெக்னென்ட் ஆயிட்டா. காய் பார்க்குறாங்க. இந்த ஜங்க் இந்த பாப்பா 3 பேர் அழகு பார்க்க அந்த சவுண்டு பிடிக்கவே இல்லை. ஐயோ இதே இப்போ கத்திட்டே இருக்குங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்ற பாருங்க காய் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க நீ விட்டு ஜிம் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு ஓங்கி வைக்கிறாரு. ஐயோ சொல்லிட்டு வலி தாங்களே கத்திட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் ஏன் சார் ஒன்று வைடா சொல்றாங்க. கண்டிப்பாக சொல்ல வைக்கிறாங்க. ஏன்டா என் குழந்தை பற்றி கூட தெரியுது சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் நான் இப்போ தான் அப்படி சொல்றாரு. இருங்க உங்க பேபி பிறகு அப்போ வச்சுக்கிறேன் இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன் குழந்தை எனக்கு எங்கள் ஹோபி அங்கே நம்ம பார்த்துப்போம் சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறோம் அப்போ மேலே பாசம் அவங்க சொல்றேன் எனக்கு உங்க மேலே பாசம் இல்லை ஜிம் சொல்றேன். ஆமாம் ஒன்று உங்களை யாரும் பாசம் வச்சு பாசம் சொல்றாங்க. இப்போ காய் பார்க்க என்ன அப்படி பேசுறீங்க சொல்றாங்க. பின்ன குழந்தை பத்தி இப்படி சொல்றீங்கன்னு சொல்றீங்க. இல்லை அவ்வளோ சத்தமா இருக்கு சொல்றாங்க. அப்படிதான் குழந்தைங்க குழந்தை சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குங்க விடுங்க பார்த்துக்க சேர் சொல்றாங்க. அவங்களுக்கு இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இது இப்போ காய் தான் பாவமா உட்காந்துருக்காரு பேச வச்சுட்டு நான் எவ்வளோ வீடு வச்சிருக்கேன்னு எப்படி சொல்றேன் பார்த்து சொல்றாங்க. ஆமா அப்படி சொல்லி ஜெவ திட்டிட்டு இருக்காரு.
ரொம்ப கியூட் அழகாக போயிடுச்சு. அப்புறம் 3 இயர்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாம்டா. இந்த பக்கம் 2 பசங்க பார்க்குறாங்க. மம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன அப்படி கேட்குறாங்க. மம்மா இது போட்டு விடுங்க சொல்லிட்டாங்க. ஜிம் தான் சரி இங்கே வராங்க வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. 2 கிட்ட போகிறாங்க. ஜிம் போயிட்டு ட்ரெஸ் பண்ணி விடுறாங்க. ஓகே வா சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. 2 பேரும் சேட்டை பசங்க ரொம்ப அடாது பண்ணுவாங்க. ஜிம் சொன்ன மட்டும் கேட்பாங்க. மற்றபடி உங்கள் அக்காவுக்கு பயப்பட மாட்டாங்க. அது ஜங்குக்கிட்டே வந்து பசங்களை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னாக்கா அவங்க அம்மா பக்கத்தில் வரக்கூடாது நெட்ட போனே சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கிட்டே எல்லாமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. மிஷினில் அவங்க மாஃபியா மிஷினில் பிஸியாக இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இந்த பையன் ரொம்ப பிஸியாக இருக்காங்களா ஆமாம் சொல்கிறாங்க. இந்த பாப்பா பார்க்குற அம்மா இவங்க டேட்டா பிஸியாக இருக்காது சொல்கிறாங்க. ஒரு மாஃபியாலாம் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குன்னு பார்க்குறான். இங்கே பாரு நானும் மாஃபியா ஆயிரும் சொல்லிட்டு ஃபியூச்சர் ஒரு மாஃபியா ஆக போகிறேன் சொல்லிட்டு ஒரு கட்டி எடுத்து நின்று இருக்கான். ஜிம் பார்க்குறாங்க. கடவுளை இங்கே பாரு அப்புறம் பண்ண முடியாது. அம்மா மாதிரி சிஓ ஆகணும் வாங்க சிம் கூப்பிடுறாங்க. இப்போ பார்க்குறாங்க. அப்படியே மாஃபியா ஆக மாஃபியாலாம் ஆகக்கூடாது ஜிம் திட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்கறதுனால சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. இந்த பக்கம் காய்க்கு ஒரு ட்விட்டர் பாய் போய் பறந்துருக்காங்க. இந்த போய் பார்த்தா ட்விட்டர் சமத்தா இருக்கு. இப்போ நம்ம பார்க்கணும் சமத்தா இருக்காண்டா சொல்லிட்டு அப்படியே ஆமாம் ரொம்ப சமத்தா இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஒயனோட பேபியுமே அப்படிதான் சரி ஒயனுக்கு ஃபர்ஸ்ட் பாய் போய் பறந்துருக்கும். இப்போ தான் நம்ம காய்க்கு ஒரு செகண்ட் அவளுக்கு ஒரு சாரி காய்க்கு ஒரு கேர்ள் போய் பறந்துருக்கோம். ஓகேவா நம்ம ஜின்னுக்கும் ஜேவுக்கும் ஒரு கேர்ள் பேபி நம்ம ஒயனுக்கும் பாய் பேபி நம்ம ஜிம்முக்கும் பாய் பேபி தான். ரொம்ப அழகா குட்டி குட்டி பேபி அவங்களுக்குலாம் நம்ம ஒயனோட பேபிக்கு ஒரு 1 இயர் இருக்கும். நம்ம ஜேவப்புடைய சாரி 2 இயர்ஸ் இருக்கும். நம்ம ஜேவப்புடைய பேபிக்கு 1 இயர் ஆகுது. ரொம்ப அழகா டைம் போயிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. எப்படின்னா ஒரு 10 டேஸ் குழந்தைங்க வச்சு ஜிம்னால சமாளிக்க முடியல. எனக்கு காய் இவங்களாம் வந்துட்டு மிஷனுக்கு போயிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்க பாரு உங்களுக்கு என்னதான் வேணும் அம்மா டார்ச்சர் பண்ணி 2 பேரும் சொல்றாங்க. அம்மா வெளில கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க. எங்கடா கூட்டிட்டு போகணும் ஜிம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருங்கடா சொல்றாங்க. அவனை போட்டு டார்ச்சர் பண்றீங்க சொல்றாங்க. அவங்க அப்பா இருந்தால் கூட பார்த்துப்பாங்க சமாளிச்சு பண்ணுங்க சொல்றாங்க. ஜிம் தான் ஆமா யாங்க சொல்றாங்க. ஜிம்ல அம்மா கால் பண்றாங்க. ஜிம் தான் ஹலோ அம்மா சொல்றாங்க. ஜிம் பையன் என்னாச்சு கேட்குறாங்கம்மா குழந்தைங்களும் சமாளிக்க முடியும் சொல்லிட்டு காம ஜாங்க கூட்டையும் மிஷன் போயிருக்காங்களா எனக்கு ஒரு ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு ஒரு பக்கம் இவங்களை பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்குமா சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. பேசாம ட்ரிப் கூட்டிட்டு போவா சொல்றாங்க. ட்ரிப் ஆமா கூட்டிட்டு போறேன் 1 வீக் சொல்றாங்க. அப்பா அம்மா சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. 1 செகண்ட்மா ஜங்கு டேமன் சொல்றாங்க. என்னம்மா சொல்றாங்க. ட்ரிப் போறீங்களா கிராண்ட்மா கூட சொல்றாங்க. ட்ரிப் அவங்க சொல்றாங்க. போறீங்களா சொல்றாங்க. போறோம் சொல்றாங்க. பார்க் கிராண்ட்பா கூட ஆமா பார்க் கிராண்ட்பா கூட கிராண்ட்பா போறீங்களா சொல்றாங்க. 2 பேரும் ஓகே சொல்றாங்க. 2 பேரும் ஸ்வீட் சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா என் அப்பா என்கிட்ட சின்ன வயசுல ஸ்ட்ரிக்டா இருப்பா தெரியுமா எனக்கு ஆமா என் குழந்தைங்கிட்ட ஆப்போசிட்டா இருக்கா சொல்றாங்க. டேய் பசங்க வேற கிராண்ட்சன் வேறடா சொல்றாங்க. அதே உண்மைதான் எங்க அப்பா சொல்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்க என் அப்பா கூட ஸ்ட்ரிக்ட் தான் ஆனா இப்போ கிட்ட அப்படி ஜூனா கிட்ட ரொம்ப பாசமா இருப்பா சொல்றாங்க. அப்படி ஆமா சொல்லிட்டு ரொம்ப அவங்க பேசுறாங்க. ஓகே எங்க பசங்க விட்டுட்டு வரேன் சொல்றாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் போயிட்டு குழந்தை திங்ஸ்லாம் பேக் பண்ணுறாங்க. குழம்பா சொல்கிறாங்க. நம்ம அங்கே பேர சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் பார்க்குறேன் என்ன கண்டிஷன் போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு டேடா வந்து அவங்க இன்னும் டச் சரியா சரி என்ன டச் பண்ண மாட்டாங்க போதுமா சொல்கிறாங்க. டேடா இப்போ வர சொல்கிறாங்க. அவங்க வரதுக்கு டைம் எடுக்கிற இப்போ வர மாட்டாங்க சரி சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே டேடா வரதுக்குலாம் அங்கே ரிட்டர்ன் வந்துடும் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. எனக்கு மம்மா மேலே அவ்வளோ பாசம். மம்மா வந்து டேடா பக்கத்தில் வரக்கூடாது. எப்போலாம் இவங்க பார்க்குறாங்களோ அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு ஏதோ அவங்க நெக்ஸ்ட் பைட்ஸ் மாதிரி இருக்காது யாருன்னு கொடுத்தாங்க கேட்டால் காய் போட்டு கொடுத்துருப்பாரு. அவங்க டேடா தான் உங்கள் அம்மா பைட் பண்ணுறாங்க சொல்லுவோம். எங்கள் டேடா அம்மா பக்கத்தில் வரக்கூடாது சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம போயிடலாம் நம்ம ஜிம் கூட்டி போய் பேபி சொல்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட நம்ம பத்திரமா கூட்டிட்டு போங்க சொல்லி நாங்கள் பார்த்துக்கிறோம் ஓகேவா சொல்லி இல்லை அவங்க போய் சேட்டை பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் பார்த்துக்கிறோம்ப்பா எங்க கிராண்ட்சன் நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்ஷன் டீமின் பத்திரமா சரி சொல்லிட்டாங்க. ஓகே மம்மா அங்கே நாங்கள் சொல்லிட்டேன் ஞாபகம் சரி டேடா நோட் டச்சு ஓகேவா ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ பேபிஸ் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஜிம் தான் என் குழந்தைங்க இருக்காங்க சரியான பார்த்துட்டு இருக்காங்க. 2 கியூட் அப்படி சொல்லிட்டு என்னை எப்பவும் பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க சொல்லிட்டு 2 இப்போ ஜிம் வீட்டுக்கு வராங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா நம்ம ஜூனா பாப்பாவும் வந்துட்டு நம்ம ஜின்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டா ஜூனாவும் போயிட்டா சொல்லிட்டாங்க. அப்படி அம்மா இவங்க இப்போ ரெடி ஆனவங்களும் அப்பாவை கேட்டா அம்மா என்னை கூட்டு போய் விடுங்க சொல்லிட்டு இப்போ என்னோட அம்மாட்ட போய் கூட்டு போய் விட்டுட்டான்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வயனோட மஜாவை கூட்டா போய் வச்சுக்காங்க. அவங்க போய் கூட்டு பேபி தான் இப்போ ஜிம் பார்த்தாங்க. சரி ஓகே நிறைய குக் பண்ணி சொல்லிட்டாங்க. வாடகை குக் பண்ண சொல்லி ஜிம் குக் பண்ணி சாப்பிட்டு பேசிட்டு உட்காந்துருக்காங்க. 2 குழந்தைங்க அவங்க ரூமில் படுக்க வச்சுட்டு இவங்க பாட்டம் 4 பேரும் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. எப்போ அவங்க வாங்க சொல்லிட்டாங்க தெரியல சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது பார்த்தா டுடே நைட் நாங்கள் வந்துடும் சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டுடே நைட்டே வர போறாங்களா சொல்றாங்க. அப்படி ஆமா சொல்றாங்க. இப்போ ஜிம் பார்க்கணும் வரட்டா நம்ம டைம் படுக்கலாமா சொல்றாங்க. சரிடா சொல்லிட்டு அவங்க ரூமில் போய் படுத்துறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி எம்டியா இருக்காச்சோ என் குழந்தைங்க எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கே ஜிம் நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜம் கட்டி இருந்தாங்க அவங்க மாதிரி இருக்கும். எனக்கு அவங்க குழந்தைங்க எப்படா தூங்குவாங்க யாருக்கு கேட்டு படுக்க வச்சுலாம் நான் பார்த்துட்டு போய் 2 சைடும் பெட் இருக்கு. எம்டி பெட் போட்டு நம்ம குழந்தைங்க தூங்க வைப்பாங்க. நம்ம ஜம் டைம் அப்படிதான் பண்ணுவாங்க. ஜிம் கொடுத்து தூங்கிட்டுருக்காங்க. இவங்க பார்க்குறாங்க இவங்க இருக்காங்களே என்ன சொல்றது 2-3 பேருமே பேசியா இருக்காங்க. அதை நினைச்சா 4 பேரும் அவ்வளோ ஒரு மாதிரி இருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி எம்டியா இருக்குல்ல அவங்க எல்லாருக்கும் லைஃப் அப்படி இருக்கும் சத்தியம் முடியாது. ஜிம் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி சின்ன பார்த்தா பாப்பால மாதிரி போர் அடிக்க சொல்றாங்க. இப்போ போயிடலாம் கார் சவுண்ட் கேட்க அவங்க முடிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம ஒயனும் ஜேவ் கொண்டு தூங்கிட்டு எனக்கு கூட்டிகிட்டு வாழ்ந்து வச்சிருக்காங்க. அவங்க தூங்கிட்டாங்க. இப்போ நம்ம கார் சவுண்ட் கேட்குது. சரி ஜிம்ல அமைதி பட்டு தான் தூங்குற மாதிரியே பட்டுறாரு. இப்போ ஜிம்மே சார் தூங்குற மாதிரி தான் இருக்காரு. ஃபைனல் நம்ம இவங்களாம் வந்துட்டு 2 பேரும் கொண்டு உள்ள வராங்க. இப்போ அந்த ஜிம்முக்கு டேக்கும் ஜம்க்கு தெரியாது. பேபிஸ் வந்துட்டு ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சின்ன அம்மிருக்கு தெரியாது. இப்போ ஃபைனல் அவங்க ரூம் போகிறாங்க. வீடு ஓப்பன் பண்ணுறாங்க. எனக்கு உடம்பு தூங்குவாங்க சொல்லிட்டு மெதுவாக டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தா ஜிம் கிட்ட தூங்கிட்டுருக்காங்க. எனக்கு டிம் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். ஜிம் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க பக்கத்தில் வச்சுட்டு பார்த்துருக்காங்க. ஒரு ஜின்னா கொடுத்துருக்காங்க. அவங்கள அப்படி நினச்சிட்டு இருக்காங்க.
யாராவது குழந்தைங்க ஜின்னு கூட போய் தூங்குவாங்க. ஏன்னாக்கா ஜின்னு ஸ்டோரி சொல்லுவார். அதனால தான். இப்போ நம்ம டீ பக்கம் நின்றுடா குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை என்ன சொல்லிட்டு இப்போ நம்ம டீ போயிட்டு லைட் ஆன் பண்ணுறாங்க. பார்த்து பக்கத்து குழந்தைங்க ஜிம் போட்டு படுத்துருக்காரு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே குழந்தைங்கலாம் அப்படி ஜின்னு எங்களுக்கு தூங்குறாங்க. உங்களுக்கு தெரியல சொல்கிறாங்க. ட்ரெஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு இப்போ 2 பேர் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வெளில வராங்க. அவ்வளோ அழகாக பாத்ரூம் போட்டு வேறு பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம் தான் எதுக்கு என்ன ஜம்க்கா வந்துட்டீங்களா ஃபுட்டு சொல்லி சாப்பிட்டு வந்துட்டோம் சொல்லுங்க. குழந்தைங்க சொல்கிறாங்க. அதே குழந்தைங்க அம்மா கூட போயிருக்கா சொல்கிறாங்க. அம்மா கூட ஆண்டி கூட அம்மா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க ட்ரிப்பு என்னை கூப்பிட்டு போக சொன்னாங்க. வெளில எனக்கு ஒரு கிளாஸ் இல்லை கூட்டிட்டு போகல. அது அம்மா கூட்டிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அனுப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ நீ மட்டும் தானே ரொம்ப சொல்கிறாங்க. ஆமா ஜிம் சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கிறதுங்க வா ஜிம் கேட்குறாங்க. ஜம் டைம் பார்க்குறாங்க. அது எப்போ டயர்டாகுன்னு சொல்கிறா கேட்குறாங்க. பின்ன வேற என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஓகே நான் போய்ட்டு டிவி பார்க்குறது போயிடாரு. இந்த பக்கம் ஜம்க்கு தான் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் டீ மட்டும் தானே சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என்ன அப்புறம் ஜிம் தான் அவங்க கோவமாக இருக்காங்க. என்னடா கோவமாக இருக்கு சொல்லிட்டு லாஸ்ட்டு வெளில கூட்டு போய் டேஸ் ஆகுது தெரியுமா சொல்கிறாங்க. டே ஜம்ப் பார்க்கணும். சாரிடா மிஷன் கொஞ்சம் பிஸியாக போயிட்டு தான் சொல்கிறாங்க. ஆமாம் மிஷன் ஜிம் தான் கோச்சா துணிஞ்சிட்டு வச்சுருக்காங்க சார். சாரி ஓகேவா நாளைக்கு பேர் கூட்டு போவா கேட்குறாங்க. அவங்க தேவையில்ல சொல்கிறாங்க. கோவமா கேட்குறாங்க. கோவம் தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜம்ப் கோவமா ஜம்ப் கிட்டே வராங்க. ஜம்ப் போகிறதுக்கு அது ஃப்ராக்ரன்ஸாக பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி இருக்குது. அதே சொல்லிட்டாங்க. ஜம்ப் கிட்டே வராங்க. என்னடா டிஃப்ரெண்டாக இருக்கும். மேலே கிட்ட ஸ்மால் பண்ணி பார்த்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்காது. ஜிம் அவர் ரெடியாக இருந்திருப்பாரு. ஜஸ்ட் கேஷுவலாக படுத்துருப்பாரு. ஃபுல்லாக பிளாங்கெட் கவர் பண்ணி இப்போ ஜம்ப் பிளாங்கெட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்து அவ்வளோ ட்ரெஸ்ஸு டே பார்க்குறாங்க. ஜம்ப் என்ன இது சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம் இந்த பிளாங்கெட் கவர் பண்ணுறாங்க. டக்குன்னு ஜம்ப் பிளாங்கெட் தூக்கி போடுறாங்க. சொல்கிறாங்க என்னடா அது கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. டேஸ் ஜிம் தான் ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம் டக்குன்னு ஜம்ப் புஷ் பண்ணிட்டு மேலே ஓர வச்சுக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப புஷ் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. பழைய ஜிம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிம் தான் என் குழந்தைங்க என் ஹஸ்பண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப தடை வைக்கிறாங்களா சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு வரும் தெரியல. எனக்கு குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அதுவும் தப்பில் வைக்கவும் அதுவும் ஒரு லவ் தானே சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் நிஜமாக சொல்கிறாங்க சொல்லிட்டு இப்போ ஜங்க் பார்க்குறேன். ஜிம்மில் அவர் ஜிம் க்யூட்டாக இருக்காரு. இப்போ ஜிம் ஜங்க்கு அட்டாச் பண்ணுறாங்க. ஜங்குக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ ஜிம்மில் தான் எல்லாமே அவர் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் ஜங்க் பார்க்குறேன் நாட்டி பாய்ன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம் ஜங்க் சொல்கிறாங்க. ஏன் பிடிக்காது சொல்கிறாங்க. எனக்கு இந்த ஆண்டி சார் ரொம்ப பிடிக்கும் ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க ஜங்க் சொல்கிறாங்க. இருக்கும் ஜிம் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. ஹாப்பியாக சொல்லணும்னு சொல்கிறோம். 2 பேரும் உங்களை அழகாக போயிருக்கும். இப்போ நம்ம ஜங்கோட மட்டும் பாருங்க. ஓய் சொல்கிறாங்க. இப்போ டேட் பார்க்குறேன்னா சொல்லிட்டு போ சொல்கிறாங்க. இப்போ டே பார்த்து மூணு உட்காந்து எதுக்குடா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஓ அது வேறு அவனை அவனே அப்ரோச் பண்ண அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம் சார். அப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. மேபி அவன் டயர்டாக பண்ணி அவங்க தூங்குறான் சொல்கிறாங்க. இது தூங்குறான் டக்குன்னு நினச்சி டேவில் வராங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறேன் எப்படி இருக்க முடியுமா சொல்லிட்டு நம்ம ஜங்க் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் டேவில் வராங்களோ பார்த்தா ஜிம் இவங்க பேர் ஜிம் ரொம்ப டயர்டாக படுத்துருக்காங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஏன் டே சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் டே சொல்கிறாங்க. டே கூட ஃபர்ஸ்ட் மாதிரி பார்த்துருக்காங்க. அப்போது சுற்றிட்டே மட்டும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஜிமின் தான் என்ன அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை டே சொல்கிறாங்க. ஜிமின் தான் இப்போ டேவோட அனுப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னாச்சு கேட்குறாங்க. நான் வெளில போனேன் சரியா சொல்கிறாங்க. அப்படியே சரி போச்சுன்னு விட்டுறாங்க. டே பார்க்க திரும்பி என்ன சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே டேவ் க்ளோஸாக இருக்கிறாங்க. உனக்கு நானே எப்படி பண்ணேன் அப்படி தானே உனக்கு ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போய் டேவ் பண்ணுறாங்க. இப்போ ஹாப்பியாக சொல்கிறாங்க. டயர்டாக இருக்குன்னு சொன்னால் சொல்கிறாங்க. டயர்டாக இருக்குதா இருந்தாலும் எனக்கு நீ ரொம்ப பரவாயில்ல 2 பேருமே ஈக்குவலாக சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. 2 பேரும் ஈக்குவலாக சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்போ ஃபுல் மெயில் எடுத்துருக்கு. நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன். ஆமாம் நீ சொல்லணும் அவன் சொல்லணும். நான் தான் பெஸ்ட் சொல்கிறாங்க. அது நேவரே ஒரு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நான் தான் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் பெஸ்ட் நீ சொல்லு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். டே வேணா சொல்கிறாங்க. டே ஒரு மாதிரி இருக்குங்க பாவி அவன் தான் பாவம் எப்போ ஜென்ரல் நீ தானே இப்போ மோசம் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க. சரிடா நீ பெஸ்ட் தான் நான் பெஸ்ட் தான் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். இப்போ கொஞ்சம் காமாக்குறாங்க. டபுள் சொல்கிறாங்க. வீட்டு சொல்கிறாங்க. ஜங்க் கூட வராங்க. தூங்க மாசுறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ 3 பேருமே ஹக் பண்ணி படுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் நம்பின்னு பார்த்தா சின்ன ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் பேபிஸ் காணும்னு சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப படுத்து பார்த்து தூங்கிருப்பாளோ இருக்கும் சண்டை ஜிம் நாங்கள் போய் சொல்லிட்டு அங்கே போயிடுவா சொல்லிட்டு நம்பி நினச்சிட்டு இருக்காங்க. கிட்ட போயிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாரு. இப்போ நான் டக்குன்னு நம்ம ஜிம் ஹக் பண்ணுறாங்க. என்னோட ஹாஸ்டல் பார்த்துருக்காங்க. ஜிம் தூங்கலையா சொல்கிறாங்க. ஜிம் தூங்கலையா சொல்கிறாங்க. தூங்கலையா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க. பாப்பா ஊர் பேர சொல்கிறாங்க. பாப்பா சொல்கிறாங்க. ஊர் பேர சொல்கிறாங்க. ஏன்டா சொல்லிட்டு டக்குன்னு ஜங்க் நம்பிச்சு நினச்சி உட்காராங்க. அதை சொல்கிறாங்க. பாப்பா ஊருக்கு போயிருக்கா சரியா போர் அடிச்சு அவங்க ஊருக்கு போயிட்டா அதான் சொல்கிறாங்க. அப்புறம் நம்பிச்சு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டாரு. அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களே இப்போ ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு. இவங்க காய் பார்த்தா ஓகே ஒன்று சொல்லி பேபி டேப் பண்ணி தராங்க. ஜெயோ பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பேபி பாவம் பேபி ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு மேரேஜ் அவங்க பேபி போனதுக்கு காய் டோட்டலாக மாறிட்டாரு. ஜெயோ நினச்சிட்டு இருக்காங்க. ஜெயோ தூங்க முடிச்சுட்டா இருக்காரு. இவங்க இருக்காரு டோட்டல் டிஃப்ரெண்டாக இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்கா பார்த்துக்கிறான். உண்மையாக கிரேசி பண்ணிருந்தாங்க. லவ்லி ஒரு கிரேஸ் தரேன். அந்த மாதிரி பர்சனாக எனக்கு லைஃப் கிடைச்சி பெரிய விஷயம் சொல்லிட்டு ஜெயோ நினச்சிட்டு இருக்காங்க. என்னையும் சரி பேபி எவ்வளோ அழகாக லவ் பண்ணுறது அந்த பக்கம் சுகா அப்படி தான் பேபி அழகாக பார்த்துட்டு இதாக பண்ணி தராங்க. அவங்க லைஃப் ரொம்ப அழகாக ஹாப்பி போயிட்டு இருக்கு. எதிர்ப்பு ஸ்டோரி ஹாப்பி பண்ணி டாக்டர் பிடிச்சிருக்கு நம்ம மேட்டிக்